ஹாய் கைஸ், நாம் இன்றைக்கி புதுசாக ஒரு சைனீஸ் ட்ராமா தான் பார்க்க போகிறோம். இது வந்து ஒரு ரிவெஞ்ச் பேஸ் லவ் ஸ்டோரி. ஓகே கைஸ், டைம் வேஸ்ட் பண்ணாமல் வாங்க டைரெக்டாக ட்ராமாக்குள்ளே போகலாம். ட்ராமாவோட ஸ்டார்டிங்லேயே ஹீரோயினை வந்து ஒரு சில பேர், அதாவது மெண்டல் ஹாஸ்பிட்டலில் இருப்பாங்களா, அவங்க வந்து துரத்திக்கிட்டே வர்றாங்க. பயங்கரமாக புள்ளி பண்ணுறாங்க. ஹீரோயின் என்ன சொல்கிறான்னா, இதுக்கு மேலே என்னால் தாங்க முடியாதுன்னு சொல்லி மேலேருந்து குதிக்க போகிறா. அப்போ கரெக்டாக ஒரு கை ஹீரோ வந்து காப்பாற்றிடுறாரு. இந்த நிலமையில் கூட ஹீரோயின் ஒரு ஃப்ளாஷ்பேக் நினச்சி பார்க்குறா. என்னென்னா, ஹீரோயினுக்கு வந்து பிரெயின் கேன்சர் வந்து லாஸ்ட்டு ஸ்டேஜில் இருக்க போல். அதை பற்றி நினச்சி பார்த்துட்டு, இப்போ கூட நீ என்னை விட மாட்டியா அப்படின்ற மாதிரி ஹீரோயின் வந்து ஹீரோ கிட்ட கேட்க, நீ வாழ்வோ சாவோ அது நீ என்னை கேட்டு தான் செய்யணும்னு சொல்லி மேலே தூக்கிடுறான். அப்புறம் இப்போ மேலே தூக்கிட்டாம் இல்லையா, ஹீரோயின் வந்து மெண்டல் ஹாஸ்பிட்டலில் இருந்ததுனால அங்கே அடிப்பாங்களே அப்படின்னு சொல்லிட்டு, இல்லை நான் தப்பு பண்ணிட்டேன், இனிமேல் இந்த மாதிரி பண்ண மாட்டேன், அடிக்காதீங்கன்னு சொல்கிறா. அப்போ ஹீரோ சொல்கிறாரு, உன்னை நான் இங்கேருந்து வெளியில் கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்றாரு. அப்போ ஹீரோயின் வந்து சந்தோஷப்படுறா. நீ நிஜமாவே நீ இங்கேருந்து கூட்டிகிட்டு போறியான்னு. ஆமான்னு சொல்லி ஹீரோ வந்து கூட்டிகிட்டு வந்துடுறாரு. எங்கே கூட்டிகிட்டு வர்றாருன்னா, ஹாஸ்பிட்டலுக்கு தான் கூட்டிகிட்டு வர்றாரு. கூட்டிகிட்டு வந்த உடனே சுசுங்கிற ஒரு பொண்ணுக்கு வந்து பிளட் கொடுக்க சொல்கிறாரு. அப்போ ஹீரோயின் கேட்குறா, என் மேலே இருக்க பாசத்தினால தான் கூட்டிகிட்டு வந்தேன்னு பார்த்தேன், ஆனால் இவளுக்கு பிளட் கொடுக்க தான் கூட்டிகிட்டு வந்தியா அப்படின்னு கேட்க, இதுக்கால் நீ யூஸ் ஆகிறியன்னு பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லி ஹீரோ சொல்கிறாரு. ஹீரோயினுக்கு வந்து வேறு வார்த்தைகளே இல்லை. பிளட்டு கொடுக்குறா. அவளுக்கு வந்து தலை சுற்றுற மாதிரியே இருக்குது. பிளட்டு கொடுக்கல, எனக்கு தலை சுற்றுது அப்படின்னு சொல்லி ஹீரோயின் சொல்கிறா. அதுக்கு ஹீரோ சொல்கிறாரு, உன்னை பற்றி எனக்கு நல்லா தெரியும், ரொம்ப நடிக்காத அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃப்ளாஷ்பேக் மாதிரி காட்டுறாங்க. ஹீரோ வந்து ஹீரோயினோட ஃப்ரெண்டை வந்து கல்யாணம் பண்ணி லவ் பண்ணுவார் போல். ஹீரோயினை கல்யாணம் பண்ணிக்க சொல்லி ஃபோர்ஸ் பண்ணுவாங்க. அதை ஹீரோயின் கிட்ட வந்து சொல்ல, இல்லை நான் இது ஒத்துக்க மாட்டேன், நீ என்ன தான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்லி ஹீரோயின் சொல்லியிருக்கா. இவ வந்து எவ்வளோ பிளட்டுனாலும் எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லி ஹீரோ சொல்கிறாரு. ஃப்ளாஷ்பேக் முடிஞ்சதுக்கப்புறம் ஹீரோயினால் தாங்க முடியலை, மயக்க வர்ற மாதிரி விழுந்துடுறா. மயக்கம் போட்டு விழுந்துடுறா. ஹீரோ சொல்கிறாரு, ரொம்ப நடிக்காத, உன்னை பற்றி எனக்கு தெரியும், உன் உடம்பு பற்றியும் தெரியும், எழுந்துருன்னு சொல்கிறா. ஆனால் ஹீரோயின் எழுந்துக்கவே இல்லை. உடனே என்ன செய்வாங்க, இன்னொரு பெட்டில் தான் தூக்கி கொண்டு போய் போட்டிருக்காங்க. அப்போ அந்த இடத்துக்கு ஹீரோயினோட அந்த எனிமி இருக்கா இல்லையா, சூசு வந்து, நீ மெண்டல் ஹாஸ்பிட்டலில் இன்னும் சாகலையான்னு சொல்லி கேட்க, ரொம்ப டிசப்பாயிண்ட் ஆகிட்டியோ நான் சாகலைன்னு சொல்லி அப்படின்னு சொல்லி ஹீரோயின் சொல்கிறா. டிசப்பாயிண்டா, நீ என்ன நினச்சாலும் சரி ஹீரோ வந்து உன்னை ஏற்றுக்கவே மாட்டான்னு சொல்லி சூசு சொல்கிறா ஹீரோயினை. என்ன நடந்தாலும் சரி, ஹீரோ என்ன ஏற்றுக்கலனாலும் பரவாயில்ல, கண்டிப்பாக நீ சூசுவோட இடத்துக்கு வர முடியாதுன்னு சொல்லி ஹீரோவும் ஹீரோயினும் இப்போ இந்த இடத்துல சண்டை போட்டுட்ருக்காங்க. அப்போ வந்து சூசு தான் ஹீரோயின் கிட்டே போகிறா. உடனே ஹீரோயின் தள்ளி தான் விட்றா, வேணுக்குன்னே போய் விழுந்துடுறா. அந்த சமயம் கரெக்டாக ஹீரோ வந்துடுறாரு. வந்த உடனே ஹீரோயினை அரைஞ்சிடுறாரு. நான் எது சொன்னாலும் நீ நம்ப மாட்டியா, சரி அது என்னோட தப்பு தான், நீ நம்ப மாட்டேன்னு எனக்கு தெரியுமேன்னு சொல்லிட்டு ஹீரோயின் மனசுக்குள்ளேயே நினச்சிட்ருக்கா. அப்போ ஹீரோ சொல்கிறாரு, நீ என்ன வேணால் செஞ்சுட்டு போ, சூசுக்கு மட்டும், அதாவது சூசிக்கு மட்டும் ஏதாவது ஆச்சு கண்டிப்பாக நான் உன்னை சும்மா விட மாட்டேன்னு சொல்லிட்டுருக்காரு. அப்போ ஒரு கான்ட்ராக்ட் பேப்பர் மாதிரி இருக்குல்ல ஹாஸ்பிட்டலில், அது வந்து கொடுக்குறாங்க டாக்டரு. அப்போ ஹீரோயின் கேன்சர் பேஷண்ட் வந்து போன் மேரோ என்னாகுன்ற மாதிரி ஹீரோயின் கேட்குறாள். அதுக்கு டாக்டர் வந்து டிசீஸ் வந்து ரொம்ப சீரியஸ் ஆகுன்ற மாதிரி சொல்கிறாரு. அதுக்கு ஹீரோ வந்து, உன்னோட ஹெல்த்தை பற்றி எனக்கு தெரியும், கண்டிப்பாக இந்த ஆப்ரேஷன் நடந்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு போன் மேரோ வந்து சூசுக்கு, அதாவது சூசிக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு ஹீரோ சைன் பண்ணி கொடுத்துட்றாரு. ஆப்ரேஷனுக்கு எல்லாமே ரெடியாகி இருக்குது. சூசியை வந்து ஹீரோ மனசை தேத்திட்டுருக்காரு. அப்போ அந்த இடத்துக்கு வந்து ஹீரோயின் வர்றா, தனியாக தான் வந்துட்டுருக்கா. சூசிக்கு பக்கத்தில் தானே ஹீரோ நிற்கிறாரு. அப்போ ஹீரோயினை பிடிச்சி கூப்பிட்றாரு. உடனே ஹீரோயின் வந்து சந்தோஷத்தில், நான் அதாவது அக்கறையில் தான் கூப்பிடுதாருன்னு நினச்சிட்டு என்னன்னு கேட்டால், டாக்டர்கிட்ட சொல்கிறாரு, இவளுக்கு வந்து மயக்க மருந்து கொடுக்காம போன் மேரோ ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கு டாக்டர் வந்து ரொம்ப வலிக்குமேன்னு சொல்ல, இவளோட வில் பவரை பற்றி உங்களுக்கு தெரியலை, பீஸாக கட் பண்ணால் கூட இவள் வந்து தாங்கிப்பா அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அதுக்கு ஹீரோயின் சொல்கிறா, உன்னோட ஆசை இதுதானா, கண்டிப்பாக அதையும் நான் செய்கிறேன்னு சொல்லிட்டு ஆப்ரேஷன் தேட்டருக்குள்ளே போயிடுறா. ஹீரோயினை மட்டும்தான் காட்டுறாங்க. ஹீரோயின் வந்து பயங்கர ஃபீலிங்கில் உள்ள போயிருக்கா இல்லையா. ஹீரோ வந்து இதுக்கு முன்னாடி பண்ண டார்ச்சர்லாம் நினச்சி பார்க்குறா. சூசு வந்து சாகிறதுக்கு ஹீரோயின் தான் காரணன்றதுனால சூசுவோட சாவுக்கு காரணமான ஹீரோயினை வந்து மெண்டல் ஹாஸ்பிட்டலில் அடைச்சது, இது எல்லாத்தையுமே நினச்சி பார்க்குறா. அந்த டயத்துலேயே அந்த ஆப்ரேஷனும் முடிஞ்சிருது. கொஞ்ச நேரத்துலேயே ஹீரோயின் கண்ணு முடிச்சு ஹீரோவை தான் தேடுறா. அப்போ டாக்டர் சொல்கிறாங்க, நீங்கள் ஹீரோவை தேடுறீங்களா, அவங்க வந்து அந்த பக்கத்து வார்டில் இருக்காங்க, ஹீரோ உங்களை லவ் பண்ணலை போலையே அப்படின்ற மாதிரி சொல்லவும், ஆமாம் அவர் என்ன லவ் பண்ணலை தான் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் வந்து அங்கேருந்து எழுந்து போக ட்ரை பண்ணுறா. டாக்டர் விட மாட்டேங்கிறாங்க. இருந்தாலும் ஹீரோயின் எழுந்து போயிடுறா. போகிற வழியிலேயே ஹீரோயினுக்கு வந்து இருமல் வர்ற மாதிரி இருக்குது. பிளட்டு இருமலாக எடுத்துகிட்டு அங்கேயே மயங்கி விழுந்துடுறா. இப்போ தான் ஹீரோயினோட ஃப்ரெண்டு டாக்டர் சைக்காட்டிஸ்ட் வந்து என்ட்ரி கொடுக்குறாரு. வந்தவர் ஹீரோயினை வந்து அங்கேருந்து தூக்கிட்டு போய் எங்கே கூட்டிகிட்டு போகிறாருன்னா, தன்னோட வீட்டுக்கு தான் கூட்டிகிட்டு வந்திருக்காரு. அதாவது ஹீரோயினோட வீட்டுக்கு கூப்பிட்டு வந்துட்டு, 3 வருஷத்துக்கு முன்னாடி உன்னோட வந்து மெண்டல் ஹாஸ்பிட்டல் அடைச்சான், இன்னமும் உன்னை டார்ச்சர் பண்ணுறதை குறைக்கலையா, அவன்கிட்ட போய் நான் பேசுகிறேன் அப்படின்னு சொல்லி
ஃப்ரெண்டு டாக்டர் சொல்ல ஹீரோ கரெக்டாக வந்து 2 வரி சேர்த்து வச்சு பேச ஆரம்பிக்க டாக்டருக்கு வழக்கம் போல் கோவம் வந்துடுது. எல்லா சீரீஸ்லேயே வரும் இல்லையா, எல்லா ட்ராமாலேயும் அந்த மாதிரியே தான். இப்போ என்ன, ஹீரோயின் வழக்கம் போல் யாரை சமாதானப்படுத்துவா? டாக்டரை தான் சமாதானப்படுத்துவா. டாக்டரை சமாதானப்படுத்தி ப்ளீஸ் இங்கேருந்து போங்க அப்படின்னு சொல்லி டாக்டர் அங்கேருந்து அனுப்பிச்சி வச்சிடுறா. இப்போ ஹீரோ என்ன பண்ணுறாருனா, ஹாஸ்பிட்டல்லேருந்து இப்போ தான் வந்திருக்கு, அதுக்குள்ளே இன்னொரு மேனை கண்டுபிடிச்சிட்டியா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை வந்து ஃபோர்ஸ் பண்ண போகிறாரு. அப்போ ஹீரோயின் சொல்கிறா, உனக்கு தேவையான போன் மேரோ ட்ரான்ஸ்ஃபர் தான் நடந்துருச்சுல்ல, இன்னமும் என்ன டார்ச்சர் பண்ணுற, என்னை விட்டுடு அப்படின்னு சொல்லி ஹீரோயின் சொல்ல, உன்னை பார்த்தாலே எனக்கு எவ்வளோ கடுப்பாக இருக்குது தெரியுமா, கண்டிப்பாக நீ சாகிற வரைக்கும் நான் உன்னை சும்மா விட மாட்டேன், உன்னை தொட்டாலே எனக்கு தான் தர்ட்டி அப்படின்னு சொல்லிட்டு நாளைக்கு சூசுவோட டெத் ஆனிவர்சரி அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ ஹீரோயின் வந்து ஒரு ஃப்ளாஷ்பேக் நினச்சி பார்க்குறான். ஹீரோவுக்கும் ஹீரோயினுக்கும் கல்யாணம் ஆகி முடித்த உடனே சூசு இறந்து போயிட்டான்னு சொல்லி ஹீரோவுக்கு வந்து ஃபோன் கால் வந்திருக்கோம். உடனே அங்கே பார்க்க போயிருப்பாங்க. சூசுவை பார்த்து ஹீரோ வந்து பயங்கரமாக அழுது, இது எல்லாத்துக்கும் காரணம் நீ தானே அப்படின்னு சொல்லி ஹீரோயின் கழுத்தை பிடிச்சி நெரிச்சிருக்காரு. இதை தான் ஹீரோயின் நினச்சி பார்க்குறா. நாளைக்கு மறக்காமல் வந்துரு அந்தன்ற மாதிரி ஹீரோயினை சொல்லிட்டு போயிடுறாரு. மறுநாள் ஹீரோயினை வந்து அந்த இடத்துக்கு கூப்பிட்டு வந்துடுறாங்க. வந்து அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, ஹீரோயினை வந்து அங்கே நீல் டவுன் போட வச்சிடுறாங்க. நீ உன்கிட்ட அவள் எவ்வளோ கைண்டாக நடந்துக்கிட்டா, எனக்கும் அவளுக்கும் கல்யாணம் நடந்திருந்தா கண்டிப்பாக நீ தான் துணை பண்ண இருந்திருப்ப தெரியுமா, அவள் அந்த மாதிரி தான் என்கிட்ட சொல்லி வச்சுருந்தான்னு சொல்லி ஹீரோ சொல்லிட்டு, நீ அவளுக்கே துரோகம் பண்ணிட்டல, 3 நாள் ஒரு நாள் கூட குறையக்கூடாது, இங்கே நீல் டவுன் போட்டு அவகிட்ட சாரி கேளுன்னு சொல்லிட்டு 2 கிளம்பிடுதுங்க. ஹீரோயினும் ரொம்ப நேரம் முட்டிங்கால் போட்டுக்கிட்டே இருக்கா. அன்றைக்கி நைட் ஆயிடுது, மழை இடியெல்லாம் இடிக்கி. ஹீரோயின் வந்து மென்டல் ஹாஸ்பிட்டலில் இருக்கையில் அவளை வந்து பயங்கரமாக டார்ச்சர் பண்ணியிருப்பாங்க போல். அதை வந்து ஞாபகம் வருது. அப்போ ஹீரோயின் என்ன சொல்கிறானே, என்னை அடிக்காதீங்க, நான் வந்து ஒபீடியண்ட்டாக இருப்பேன், கரெக்டாக இருப்பேன், என்ன எந்த தப்பும் செய்ய மாட்டேன்னு சொல்லிகிட்டே இருக்கையிலேயே மயங்கிடுறா. அப்போ அந்த இடத்துல வழிபோக்கர் மாதிரி ஒருத்தர் வந்து, என்னம்மா ஆச்சு பொண்ணு வாமா அப்படின்னு சொல்லி ஹாஸ்பிட்டலுக்கு தூக்கிட்டு போகிறாரு. இப்போ ஹீரோயினை விட்டுட்டு போனார் இல்லையா ஹீரோ, அன்றைக்கி நைட்டே ஹீரோயினை தேடி வர்றாரு. அங்கே செத்தால் செத்துட்டு போட்டுன்ற மாதிரி தான் வர்றாரு. வந்து பார்த்தா ஹீரோயின் அங்கே காணும். என்னன்னா ஹீரோ வந்து நிற்கிறாரு, அதுக்கு பின்னாடி தான் அந்த வழிபோக்கர் வந்து ஹாஸ்பிட்டலுக்கு தூக்கிட்டு போய்கிட்டு இருக்காரு. நீ எவ்வளோ சொன்னாலும் திருந்தவே மாட்டேல, இங்கேருந்து தப்பிச்சு போயிட்டேல அப்படின்னு சொல்லி ஹீரோயினை வந்து 1 மணி நேரத்துக்குள்ளே கண்டுபிடிச்சி கொடுக்கணும், உயிரோடவோ பணமாவோ அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாரு. ஹீரோயினை தூக்கிட்டு வந்தார் இல்லையா, ஹாஸ்பிட்டலில் தான் சேர்த்துருக்காரு. அப்போ டாக்டர் சொல்கிறாரு, உங்களுக்கு கேன்சர் வேறு இருக்கு இல்லையா, நீங்கள் வந்து ரொம்ப வீக்காக இருக்கீங்க, இந்த மாதிரியே நடந்துச்சுன்னா 3 மாதம் கூட தாங்கிறது கஷ்டம் அப்படின்ற மாதிரி டாக்டர் சொல்ல, ஹீரோயின் வந்து நீங்கள் இதை யார்கிட்டயே சொல்லாதீங்கன்னு சொல்லி வச்சிடுறா. கரெக்டாக சொல்லி முடிக்கவங்களே ஹீரோ அங்கே வந்து, உனக்கு வெக்கமாகவே இல்லையா, நான் சொன்னேன் அதுக்கு முன்னே நீ அங்கேருந்து ஓடி வந்துட்ட அப்படின்னு சொல்லி ஹீரோயின் வந்து கழுத்தை நரிக்கிறாரு. அதுக்கு ஹீரோயின் சொல்கிறா, நெசமாகவே நான் மயங்கி தான் விழுந்துட்டேன், என்னை ஒருத்தர் வந்து ஹாஸ்பிட்டலில் சேர்த்தாரு அப்படின்னு சொல்கிறாரு. இருந்தாலும் ஹீரோ நம்ப மாட்டேக்காரு. டாக்டரை தடுக்க முயற்சி பண்ணுறாரு. இருந்தாலும் டாக்டரையும் பிடிச்சி ஹீரோ தள்ளி விட்டு, வா உனக்கு கரெக்டான வேலை தாரேன்னு சொல்லி ஹீரோ அவரோட வீட்டுக்கு ஹீரோயினை நேனியாக போட்டு விட்டுறாரு. அப்போ அங்கே உண்மையாகவே நேனி இருப்பாங்களே, அவங்க வந்து சொல்கிறாங்க, நீங்கள் வந்து மிஸ்ஸஸ் மேடம், இந்த மாதிரி வேலையெல்லாம் பார்க்குறதுக்கு நிறையா பேர் இருக்காங்க, சாருக்கு வந்து ஒரு பேபி பெற்று கொடுத்துட்டிங்கன்னா இந்த மாதிரிலாம் நீங்கள் ஆக வேண்டாம், சார் உங்கள் பின்னாடி காலையில் விழுந்து கிடப்பாருன்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்போ அந்த இடத்துல டிவி ஓடும் இல்லையா, ஒரு நியூஸ் ஓடுது, ஹீரோயினோட அப்பா வந்து கேம்லிங்கில் வந்து கம்பெனி பணத்தை வச்சு விளாண்டு எல்லாத்தையும் இழந்துட்டாருன்னு சொல்லி. உடனே ஹீரோயின் வந்து அங்கேருந்து கிளம்பிடுறா. ஹீரோயினோட அப்பா வந்து அரெஸ்ட் பண்ணிட்டாங்க போல். ஹீரோயின் வீட்டிலேருந்து கிளம்பி கரெக்டாக அங்கே வந்துடுறா. ஹீரோவும் அங்கே தான் நிற்கிறாரு போல். என்னை காப்பாற்றுங்க, நான் இனிமேல் இந்த மாதிரி தப்பு செய்ய மாட்டேன், நான் ஜெயிலுக்கு போக விரும்பலை அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறாரு. அப்போ ஹீரோ சொல்கிறாரு, உன் பொண்ணை நீ தானே கட்டாயப்படுத்தி என்னை கல்யாணம் பண்ணி வச்ச அப்படின்னு சொல்லி ஹீரோ சொல்ல, வேணும்னா டிவோர்ஸ் கொடுத்துட்றேன், ஆனால் இது வந்து லாங் டைம் கமிட்மெண்ட்ஸ், அதனால தான் நாங்கள் அப்படி பண்ணோன்னு சொல்லி கெஞ்சுறாரு. ஹீரோயின் எவ்வளோ தடுக்க முயற்சி பண்ணுறா. ஹீரோயின் சொன்னால் கேட்பாங்களா, போலீஸு கூப்பிட்டு போயிடுறாங்க. அதுக்கப்புறம் ஹீரோ தடுக்கிறாரு ஹீரோயினை. இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் நீ தானே அப்படின்னு சொல்லி ஹீரோயின் சொல்ல, வா அப்பா கேம்லிங்கில் வச்சு விளையாண்டாருண்டா, நான் காரணன்ற நல்லா இருக்கே உன் குடும்ப கதை அப்படின்றாரு ஹீரோ. அதுக்கப்புறம் ஹீரோயின் சொல்கிறா, என்ன செய்யாது என் அப்பாவாச்சேன்ற மாதிரி ஹீரோயின் சொல்கிறா. சரி நீ என்கிட்ட கெஞ்சி வேணா நான் ஹெல்ப் பண்ண ட்ரை பண்ணுறேன்னு சொல்லவும் ஹீரோயின் வந்து அதே இடத்துல முட்டிங்கால் போட்டுருதா. உனக்கு வெக்கமாகவே இல்லையா, என்ன சொன்னாலும் செய்வியா, உன் அப்பா தப்பு பண்ணியிருக்காரு உடனே முட்டிக்கால் போட்ட அப்படின்னு கேட்கவும், உடனே ஹீரோயின் சொல்கிறா, என்ன செய்ய சொல்கிற, என்ன இருந்தாலும் அவன் என் அப்பா அப்படின்னு சொல்லி சொல்கிறா. உடனே ஹீரோ சொல்கிறாரு, நீ முட்டிங்கால் போட்டிருக்கேல, நீல் டவுன் போட்டுக்கிட்டே இருக்கு, எனக்கு எப்போ மனசு தோணுதோ அப்போ நான் உன்னை மன்னிக்கிறேன்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாரு. அப்போ அந்த இடத்துல மீடியாஸ் வந்து சுற்றி நின்றுடுறாங்க. ஹீரோயினுக்கு வந்து மென்டல் ஹாஸ்பிட்டலில் பண்ண டார்ச்சர் தான் ஞாபகம் வருது. ஹீரோயினோட அப்பாவால் பாதிக்கப்பட்டிருப்பாங்க இல்லையா, அவங்களும் அந்த கூட்டத்தில் நின்றுப்பாங்க போல். ஹீரோயினை வந்து பயங்கரமாக அடிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. இப்போ ஹீரோயினை அடிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஹீரோயினுக்கு வந்து மென்டல் ஹாஸ்பிட்டலில் நடந்தது தான் திரும்ப திரும்ப ஞாபகம் வந்துக்கிட்டே இருக்குது. இப்போ
ஹீரோயின் அடி வாங்கிக்கிட்டு இருக்கா. ஹீரோவோட அசிஸ்டண்ட்டும் ஹீரோவும் பார்த்துடுறாங்க. உடனே வந்து அவங்க 2 பேரையும் அடித்து போட்டுட்டு ஹீரோயினை காப்பாற்றுறாங்க. அவங்க கேட்குறாங்க, சார் எங்கள் பணத்தெல்லாம் நாங்கள் இறந்துட்டோம், நீங்கள் தலையிடாதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே ஹீரோ என்ன பண்ணுறாருன்னா அவரோட கார்டு எடுத்து கொடுக்குறாரு. உடனே ஹீரோயின் சொல்கிறா, கண்டிப்பாக இந்த பணத்தை வந்து நான் திரும்பி கொடுத்துருவேன் அப்படின்ற மாதிரி ஹீரோயின் சொல்கிறா. உடனே ஹீரோ சொல்கிறாரு, நீ எப்படி திருப்பி கொடுப்ப, அதான் சென் ஃபேமிலியே ஒன்றும் இல்லாமல் போக போதே அப்படின்ற மாதிரி பேசிகிட்டு இருக்கையிலே ஹீரோயின் வந்து மயங்கி விழுந்துடுறா. ஹீரோ சொல்கிறாரு, ரொம்ப நடிக்காத, உன் உடம்பை பற்றி எனக்கு தெரியும், எந்தின்னு சொல்ல அசிஸ்டன்ட் தொட்டு பார்க்காரு. சார் மேடம்க்கு நிஜமாவே ஃபீவர் போல சார் அப்படின்னு சொல்லவும் ஹீரோ வந்து ஹீரோயின் அங்கேருந்து தூக்கிட்டு போகிறாரு. தூக்கிட்டு போனவர் வீட்டில் வச்சு உட்கார வச்சுருப்பார் போல். இப்போ அசிஸ்டண்ட்டும் ஹீரோவும் பேசுகிறாங்க. சென் ஃபேமிலி என்ன பண்ணலான்ற மாதிரி கேட்க, கொஞ்சம் ஸ்டாப் பண்ணி வை அப்படின்ற மாதிரி ஹீரோ பேசிகிட்டு இருக்காரு. இருந்தாலும் ஹீரோயினோட அப்பாவை விட முடியாதுன்ற மாதிரி தான் பேசிகிட்டு இருக்காரு ஹீரோ. 2 பேரும் பேசிகிட்டு இருக்கையிலேயே ஹீரோவோட ஆஃபீஸ்லேருந்து இம்பார்ட்டன்ட் கால் வந்துருச்சு போல். அந்த டேரக்டர் போர்ட் ஆஃப் டேரக்டர் மீட்டிங்ஸ் உடனே ஹீரோ இருந்து போயிடுறாரு. இது எல்லாத்தையுமே ஹீரோயின் வந்து கேட்டுக்கிட்டே தான் இருந்திருக்கா. உடனே ஹீரோயின் என்ன பண்ணுறான்னா, நீ இவ்வளோ க்ரூயலாக இருப்பேன்னு நான் நினச்சி கூட பார்க்கலன்னு சொல்லிட்டு அங்கேருந்து எழுந்து போக ட்ரை பண்ணிகிட்ருக்கா. லிஃப்ட்டில் வந்துட்டுருக்கா. அப்போ வந்து அந்த சூசி இருக்கா இல்லையா, சூசு வந்து இறந்த பொண்ணு. சூசி வந்து இப்போ இருக்க வில்லி. அவள் வந்து ஹீரோயின் கிட்ட வம்பளுக்குறா. உன் அப்பா கேம்பிளிங் பண்ணி பணத்தெல்லாம் இழந்துட்டாரு, நிறைய அவர் குடும்பத்தில் வயிற்றில் அடிச்சிட்டாருன்ற மாதிரி சொல்ல ஹீரோயின் தள்ளவே இல்லை. அதுக்கு முன்னே ஹீரோ வர்றதை பார்த்து அவளாக போய் விழுவுறா. விழுந்த உடனே ஹீரோ வந்து, நீ சூசுவை தான் கொண்டுட்ட, சூசியையும் அங்கே கொல்ல போகிற, இவளுக்கு மட்டும் ஏதாவது ஆச்சு கண்டிப்பாக நான் உன்னை சும்மா விட மாட்டேன்ற மாதிரி மிரட்டிட்டு சூசியை தூக்கிட்டு இருக்காரு. அப்போ ஹீரோயின் மனசுக்குள்ளேயே நினச்சிட்டு இருக்கா, நான் என்ன சொன்னாலும் நீ நம்ப மாட்டேலன்ற மாதிரி, இவளுக்கு மட்டும் ஏதாவது ஆச்சு கண்டிப்பாக நான் உன்னை சும்மா விட மாட்டேன்னு சொல்லிட்டு அங்கேருந்து சூசியை வந்து கூட்டிகிட்டு போயிடுறாரு. ஹீரோவோட ஆஃபீஸில் இருப்பாங்களே அவங்க வந்து ஹீரோயினை பேசுகிறாங்க. 2 ட்வின் சிஸ்டரில் சூசுவை வந்து கொலை பண்ணது ஹீரோயின், கொலை பண்ணிவிட்டு ஹீரோவை எடுத்துக்கிட்டாருன்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்காங்க. அதனால தான் ஹீரோவுக்கு வந்து ஹீரோயினை பிடிக்கல அப்படின்ற மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ ஹீரோயின் வந்து மனசுக்குள்ளேயே நினச்சிட்ருக்கா, ஹீரோவுக்கு என்னை பிடிக்காதுன்றது எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கு, நான் எந்த மாதிரி இடத்துல இருக்கேன் பாருங்களேன்ற மாதிரி மனசுக்குள்ளேயே நினச்சிக்கிட்டு இருக்கா. ஹீரோயின் வந்து ஆஃபீஸ்லேருந்து, அதாவது ஹீரோவோட இடத்துலேருந்து எங்கே கிளம்பி வந்திருக்கானா ஹீரோயினோட அம்மாவை தான் பார்க்க வந்திருக்கா. வந்த இடத்துல என்னென்னா அவங்க அம்மா வந்து ஆல்ரெடி கையை கட் பண்ணிக்கிட்டாங்க போல். அம்மா எழுந்துருங்கம்மான்னு சொல்லிட்டு யார் ஹெல்ப்புக்கு வருவா, உடனே ஹீரோவுக்கு கால் பண்ணுறா. ஹீரோ அட்டன் பண்ணவே இல்லை. அந்த ஃபோன் பண்ணிலே எனக்கு இப்போயால் கடைசி வாட்டிக்கால் ஹெல்ப் பண்ணேன் அப்படின்னு சொல்லி கதறா. ஹீரோ ஃபோனவே எடுக்கலை. உடனே என்ன பண்ணுறேன்னா சைக்காட்டிஸ்ட்டுக்கு கால் பண்ணிடுறா. சைக்காட்டிஸ்ட் உடனே வந்துடுறாரு. ஆனால் இன்னொரு பக்கம் ஹீரோ என்ன பண்ணுறாருனா அந்த சூசி கிட்ட தான் நிற்கிறாரு. அப்போ டாக்டர் சொல்கிறார், சூசிக்கு வந்து உடம்புன்னு வந்து இன்னும் க்யூர் ஆகலை, அதுவும் போக இவங்களோட பிளட் வந்து ரொம்ப ரேருன்னு சொன்னோடனே ஹீரோ வந்து ஹீரோயினுக்கு கால் பண்ணுறாரு. மறுபடியும் ஓடிட்டியா அப்படின்னு சொல்லிட்டு, சரி நீங்கள் பார்த்துக்கோங்க, பிளட்டுக்கு நான் ஏற்பாடு பண்ணுறேன்னு சொல்லி ஹீரோ கிளம்பிடுறாரு. இங்கே ஹீரோயினோட அம்மாவை ஹாஸ்பிட்டலில் சேர்த்தாங்க இல்லையா, அவங்க இறந்துட்டாங்க போல். அம்மா எழுந்துருங்கம்மா எனக்குன்னு யாருமா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃப்ளாஷ்பேக் நினச்சி பார்க்குறா. என்னன்னா டாக்டர் சொல்லியிருப்பாங்க, அவங்க கையை கட் பண்ணி ரொம்ப நேரம் ஆச்சு, பிளட்டு வேறு ரொம்ப வீணாயிருச்சு, அதனால் அவங்கள காப்பாற்ற முடியலை, ரொம்ப லேட் ஆனதுனாலன்னு சொல்லியிருப்பாங்க. அதை நினச்சி பார்த்துட்டு இருக்கு இந்த ஹீரோயினோட அம்மா வந்து அவளுக்கு வந்து ஒரு மெசேஜ் விட்டுட்டு போயிருப்பாங்க. ஹீரோவோட நீ நல்லபடியாக வாழணுமா, என்னால் இனிமேல் இந்த உலகத்தில் இருக்க முடியாதுன்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. அதை நினச்சிட்டு அம்மா எனக்குன்னு யார் இருக்காம்மா, எழுந்துருங்கம்மான்னு சொல்லி ஹீரோயின் பயங்கரமாக அழுதுகிட்டு இருக்கேளே இந்த பைத்தியக்காரன் பிளட்டு கொடுக்கணுவா அப்படின்ற மாதிரி கூப்பிட ஹீரோயின் விடுறா சனியனேன்ற மாதிரி ஹீரோவை அரைஞ்சிட்றா. இங்கே என்ன நடந்துட்டுருக்கு, நீ என்ன கேட்குற, நான் எதுக்கு அவளுக்கு பிளட்டு கொடுக்கணும், நான் அப்படி பிளட்டு கொடுக்கணுனாலும் சூசுக்கு தான் கொடுக்கணும், சூசிக்கு கொடுக்கணுன்ற அவசியம் இல்லைன்னு சொல்லி ஹீரோ அரைஞ்சிட்றா. உனக்கு இவ்வளோ தைரியமானு சொல்லி திரும்பி பார்க்காரு. ஹீரோயினோட அம்மா இறந்து கிடக்குறாங்க. இப்போ உனக்கு மனசு ஆறிடுச்சா, நீ நேற்று நைட்டு நான் உனக்கு கால் பண்ணேன் இல்லையா, நீ எங்கே போன அப்படின்னு சொல்லி ஹீரோயின் கேட்க அந்த சமயத்தில் கரெக்டாக சைக்காட்டிஸ்ட் வந்துடுறாரு. நீ இவ்வளோ டார்ச்சர் பண்ணியும் உனக்கு போதலையா, இப்போயும் டார்ச்சர் பண்ண வந்திருக்கேன்னு சொல்லி சைக்காட்டிஸ்ட் கேட்க, என் குடும்ப விஷயத்தில் நீ தலையிடாதடான்னு சொல்லி ஹீரோ சொல்கிறாரு. இப்போ ஹீரோயின் கேட்குறா, நேற்று நைட்டு நீ எங்கே இருந்தேனே, நான் வந்து சூசிக்கு உடம்பு சரியில்லை அவளோட இருந்தேன் அப்படின்ற மாதிரி சொல்ல, எனக்கு ஒரு தேவன் இருக்கையில் நீ என்னோட இல்லை இன்னொரு உமனோட இருந்த, நான் எதுக்கு உனக்கு ஹெல்ப் பண்ணணும்னு சொல்லி ஹீரோயின் சொல்ல ஹீரோ கேட்கவே இல்லை. கூட்டிகிட்டு வந்து விட்டுடுறாரு. விட்டுட்டு இவளோட பிளட் எடுத்துக்கோங்கன்னு சொல்லி டாக்டர் கிட்ட சொல்கிறாரு. அப்போ ஹீரோயின் சொல்கிறா, நீ எப்போயாவது ஒரு வாட்டிக்காலும் என்னை ஒய்ஃபாக கன்சிடர் பண்ணியிருக்கியா அப்படின்னு கேட்க இல்லைன்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து ஹீரோயின் அதே இடத்துல அடைச்சி விட்டு போயிடுறாரு. அதாவது பிளட் கொடுக்க சொல்லி அந்த ரூமில் அடைச்சி வச்சுட்டு போயிடுறாரு. ஹீரோயின் வந்து அழுதுகிட்டே இருக்கா, என்ன பண்ணனே தெரியலை. அவங்க அம்மா வேறு இறந்துருக்காங்க இல்லையா. அப்போ யோசிக்கிறா. உடனே எழுந்து போய் சூசி கிட்ட பேசுகிறா, ஏய் ரொம்ப நந்திக்காதை எழுந்துடுறி அப்படின்றவும் சூசி வந்து கண்ணு திறக்கிறா. உன் அப்பா கேம்பிளிங்கில் ஜெயிலுக்குள்ளே போயிட்டாரு, உன் அம்மா இறந்து போயிட்டாங்க, நீ என்ன பில்டிங்லேருந்து ஜம்ப் பண்ணி சாக போறியான்னு கேட்க
அப்போ ஹீரோயின் சொல்கிறா, நீ என்ன தான் நினச்சாலும் சரி, நான் வந்து ஹீரோ விட்டு போனாலும் சரி, ஹீரோ வந்து சூசுவை மட்டும்தான் லவ் பண்ணுவார், கண்டிப்பாக ஒன்றை லவ் பண்ண மாட்டாருன்னு சொல்லி ஹீரோயின் சொல்கிறா. உடனே சூசி சொல்கிறா, உனக்கு ஹாஸ்பிட்டல் நடந்தது ஞாபகம் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. ஹீரோயின் மென்டல் ஹாஸ்பிட்டலில் இருக்கையில் அவளை வந்து மிஸ்பிஹேவ் பண்ண நிறையா பேர் ட்ரை பண்ணியிருப்பாங்க. சைக்காட்டிஸ்ட்டு தான் காப்பாற்றி ஆறுதல் படுத்தியிருப்பார். அப்போ ஹீரோயின் கேட்குறா, இதை வந்து இப்போ தான் சூசி வந்து ஹீரோயின் கிட்ட சொல்கிறா, நீ ஏன் இதெல்லாம் எனக்கு பண்ணன்னு சொல்லி ஹீரோயின் கேட்க, என் அக்காவை கொலை பண்ணே இல்லை, அதுக்கு பழி வாங்க தான் அப்படின்னு சொல்லி சூசி சொல்கிறா. இல்லை நான் பண்ணலை அப்படின்ற மாதிரி சொல்கிறா. உடனே சொல்கிறா, நீ ஒருவேளை ஹீரோ ஒன்று லவ் பண்ணாலுமே நீ வெறும் சப்ஸ்டியூட் தான் சொல்லி ஹீரோயின் சொல்கிறா. சொல்லி முடிச்சுட்டு என் டயத்தை உங்ககிட்ட வேஸ்ட் ஆகட்டா விருப்பம் இல்லைன்னு சொல்லி ஹீரோயின் கிளம்பிடுறா. இன்னொரு பக்கம் ஹீரோ என்ன பண்ணுறான்னா, ஹீரோயினோட ஃபேமிலியை வந்து எவ்வளோ பழி வாங்கலான்ற மாதிரியும் அவங்க அம்மாவை வந்து எரிச்சதை பற்றி பேசிகிட்டே வர்றாங்க. அப்போ ஹீரோயின் வந்து ஹாஸ்பிட்டல்லேருந்து வந்தவ என் அம்மாவை பார்க்கணும் கூட்டிகிட்டு போன்ற மாதிரி சொல்கிறா. உடனே ஹீரோ சொல்கிறான், எல்லாமே முடிஞ்சிருச்சு ஏச்சாச்சுன்ற மாதிரி சொல்லவும், ஏன் நீ எனக்கு இந்த மாதிரி பண்ண அப்படின்னு சொல்லி என் அம்மாவை கடைசியாக கூட என்கிட்ட காட்டலன்னு சொல்லி ஹீரோயின் கேட்க, ஹீரோ கடுப்பாகிற மாதிரி பதில் சொல்லவும் அரைஞ்சு விட்டுடுறா. சரி அந்த சாம்பலையால் கூட அந்த நினைவிடம் மாதிரி வைப்பாங்களா, அது எங்கே வச்சுருக்குன்னு சொல்லி ஹீரோயின் கேட்க, அதுவா சூசு இடத்துக்கு பக்கத்தில் தான் வச்சுருக்கேன்னு சொல்கிறான். நீ ஏன் எனக்கு இந்த மாதிரியெல்லாம் பண்ணுற, உன்னை பார்த்தா எனக்கு எவ்வளோ கடுப்பாக இருக்குது தெரியுமா அப்படின்னு சொல்லி ஹீரோயின் சொல்ல, நீ சூசுக்கு என்ன பண்ணியோ, சூசுக்கு அதாவது இறந்த உடனே ஹீரோவை பார்க்க உள்ள போல் அதை தான் சொல்கிறான். நீ சூசுக்கு என்ன பண்ணியோ அதே தான் உனக்கும் பண்ணேன். நீ சூசுவோட கல்லறையை பார்க்கும் போதெல்லாம் நீ வருத்தப்பட்டுக்கிட்டே இருக்கணும். அவளை வந்து ஒன்றால் தானே செத்தா, அந்த கில்ட்டினஸ் உனக்கு இருக்கணும் அப்படின்னு சொல்லி இழுத்துட்டு போயிடுறான். இப்போ ஹீரோ வீட்டுக்கு வந்து ட்ரிங்க் பண்ணிகிட்ருக்கான். அப்போ வந்து அந்த சூசி வந்து என்ன பண்ணுறான்னா, இப்போ கிட்ட வரோம். ஹீரோக்கு என்ன தோணுதுன்னா, சூசு தான் வந்துட்டான்னு நினச்சி டச் பண்ணுற மாதிரி போகிறான். அடுத்து மயங்கி விழுந்து தூங்கிடுறான். இவ சூசி வந்து என்னமோ பண்ணிக்கிட்டு இருக்கா. கரெக்டாக ஹீரோயின் அந்த இடத்துக்கு வந்துடுறா. அவங்க அம்மா அந்த சாம்பலோட வந்தவ என்ன பண்ணுறான்னா, உங்களுக்காக நான் போய் ரூம் மேக் பண்ணுறேன்னு சொல்லிட்டு ஹீரோயின் கிளம்ப போக, என்ன பேசுகிற, நாங்கள் ரெண்டு பேரும் பிரதர் சிஸ்டர் மாதிரி தான் அப்படின்னு சொல்லி ஹீரோ சொல்கிறாரு. டேய் லூசு பேலே, கண்ணால் பார்த்துட்டேன், இதுக்கு மேலே பிரதர் சிஸ்டர்னு சொன்னால் யாராலும் நம்புவாங்களாடான்ற மாதிரி ஹீரோயின் கேட்க, அந்த சூசி என்ன பண்ணுறான்னா, நிஜமாக எங்கள் ரெண்டு பேருக்குள்ளே ஒன்றுமே இல்லை, நாங்கள் பிரதர் சிஸ்டர் தான், நீங்கள் ஏன் எங்களை நம்ப மாட்டேங்கிங்க அப்படின்னு சொல்லி ஹீரோயினை ஏற்றி விட்ற மாதிரியே பேசுகிறா. நான் உனக்கு இப்போ என்ன சொன்னேன், உனக்கு ரூம் மேக் பண்ணுற அதாவது ரெடி பண்ணுறேன்னு தான் சொன்னேன், வேறு எதுவும் சொல்லலை அப்படின்னு சொல்லி ஹீரோயின் சொல்கிறா. அதுக்கு ஹீரோ இப்போ எங்கென்ன நடந்துருச்சுன்ற மாதிரி பேசவும் ஹீரோயின் சொல்கிறா. ஹீரோ வந்து என்ன நடந்துச்சுன்ற மாதிரி கேட்குறாரு. அதுக்கு ஹீரோயின் வந்து நம்ம டிவோர்ஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறா. உடனே ஹீரோ வந்து என்னது டிவோர்ஸா, உனக்கு அவ்வளோ தைரியம் வந்துருச்சா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்கிறாரு. ஹீரோயின் வந்து டிவோர்ஸ் பண்ணிக்கலான்ற முடிவில் என்ன பண்ணுறான்னா, அவங்க அம்மா அதாவது அஸ்தி கொண்டு வந்தா இல்லையா, அதை எடுத்துகிட்டு கிளம்புறா. ஹீரோ சொல்கிறாரு, நீ இந்த வீட்டை விட்டு வெளியில் போயிட்டேன்னா உனக்கு ஒரு ஸ்டெப்பு கூட இனிமேல் இங்கே அலோடு கிடையாதுன்ற மாதிரி ஹீரோ சொல்கிறாரு. உன் வீட்டில் எவ்வளோக்கிட்ட இடம் வேணும் அப்படின்ற மாதிரி ஹீரோயின் கிளம்பிடுறா. ஹீரோயின் போனோடனே ஹீரோவுக்கு அவ்வளோ கடுப்பாயிருது. உடனே சூசி வந்து ஹீரோவை சமாதானப்படுத்துகிறாளாம். என்றைக்குனாலும் அவள் போக வேண்டியதானப்பா, ஏன் நீ அவளை தடுக்கிறன்ற மாதிரி சொல்லவும், உன்னோட லிமிட்லேயே நீ இரு, அதுவும் போக நீ எனக்கு ஒரு சிஸ்டர் மாதிரி மட்டும்தான், உன் மேலே எனக்கு வேறு எந்த நினப்பு இல்லைன்ற மாதிரி ஹீரோயின் கிளியராக சொல்லிடுறா. இப்போ ஹீரோயின் வந்து ஹீரோ வீட்டிலேருந்து வந்தா இல்லையா, அவள் வீட்டுக்கு போயிருப்பா போல். அங்கே வந்து பாத்துட்டப்பில் படுத்துட்டு ஹீரோயினை பண்ண டார்ச்சர்லாம் ஒன்று ஒன்றா நினச்சி பார்க்குறா. இவன் ஏன் நம்மளை இந்த மாதிரி பாடாப்படுத்தினான்ற மாதிரி நினச்சி பார்த்தவ அதே இடத்துல மயங்கி விழுந்துடுறா. மயங்கி விழுந்த பொண்ணு கண்ணு முழிச்சு பார்க்குறா. ஹாஸ்பிட்டலில் தான் பார்க்குறா. கண்ணு முழிச்சு பார்க்குறா. பக்கத்தில் யார் இருக்கானா, சைக்காட்டிஸ்ட்டு தான் இருக்காங்க. அப்போ தேங்க்ஸ் சொல்லுதா ஹீரோ கிட்ட தன்னோட நிலையை பற்றி சொல்லாததுக்கு. உன்னோட வாழ்க்கை அவளை தான் முடிஞ்சு போச்சுன்ற மாதிரி, உன்னோட வாழ்க்கை இருக்குது அப்படின்ற மாதிரியும் சைக்காட்டிஸ்ட்ட பேசிகிட்டு இருக்கா. ஹீரோ அந்த டயத்தில் கரெக்டாக அங்கே வந்துடுறாரு. ஹீரோயின் சிரிக்கிறத பார்க்க ஹீரோக்கு ரொம்ப பிடிச்சிருந்துருக்கு. ஏன்னா ஹீரோயின் வந்து மேரேஜுக்கு அப்புறம் ஒரு நாள் கூட ஹீரோக்கிட்ட அப்படி சிரித்து பேசினதே இல்லை. இப்போ ஹீரோயின் வந்து சிரிக்கிறா இல்லையா, அது மாதிரி ஒரு ஃப்ளாஷ்பேக்கில் நினச்சி பார்க்குறாரு. ஹீரோயின் வந்து லவ் லெட்டர் கொண்டு வந்து ஹீரோவுக்கு கொடுத்துருக்கா. உடனே ஹீரோ சொல்லியிருக்காரு, ஒன்னெல்லாம் நான் லவ் பண்ணலைன்ற மாதிரி சொல்லியிருக்காரு. அதுக்கு ஹீரோயின் சொல்கிறா, பரவாயில்ல நான் உங்களை லவ் பண்ணுறேன் அதுவே போதுன்ற மாதிரி சொல்லிட்டு பின்னாடியே ஓடியிருக்கா. இப்போ இதை நினச்சி பார்த்துட்டு, நான் ஏன் இதெல்லாம் நினச்சி பார்க்குறேன், நான் அவளை வெறுக்கிறேன்ல அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போனவர் என்ன வழக்கம் போல் ஹீரோயினையும் அந்த சைக்காட்டிஸ்ட் டாக்டரையும் வச்சு சேர்த்து பேசுகிறாரு. உடனே ஹீரோயின் சொல்கிறா, நம்ம தான் டிவோர்ஸ் பண்ண போகிறோம்ல அப்படிங்கவும், டிவோர்ஸ் பண்ண போகிறோம் இன்னும் டிவோர்ஸ் பண்ணலை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்கன்னா பேசிகிட்டு இருக்காங்க. உடனே சைக்காட்டிஸ்ட்டு சொல்கிறாரு, இப்போயால் நீ இவளை விட ஏன் தான் இந்த டார்ச்சர் பண்ணுறேன்னு சைக்காட்டிஸ்ட்டு சொல்ல, ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ஃபேமிலிக்குள்ளே நீ வராதப்பா, உனக்கு எத்தனை வாட்டி சொன்னாலும் அறிவே இல்லையா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஹீரோயினை இழுத்துட்டு
போயிடுறாரு அந்த இடத்துலேருந்து. அதாவது ஹாஸ்பிட்டல்லேருந்து கூட்டிகிட்டு போய் எங்கே கூட்டிகிட்டு வராருன்னா வீட்டுக்கு தான் கூட்டிகிட்டு வராரு. கூட்டிகிட்டு வந்தவர் என்ன பண்ணுறாருன்னா, இங்கேருந்து போய் உனக்கு ஒரு வைல்டு மேன் தானே தேவைப்படும், அதை நான் சாட்டிஸ்ஃபை பண்ணுறேன்னு சொல்லி ஹீரோயினை வந்து ஃபோர்ஸ் பண்ணிடுறாரு. ஹீரோயின் வந்து எவ்வளவோ கெஞ்சராக இருந்தாலும் ஹீரோ விடவே இல்லை. எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் ஹீரோயினை பார்க்க ஹீரோவுக்கு பாவமாக தான் இருக்குது. டச் பண்ணலான்னு போகிறாரு, இருந்தாலும் ஈகோ தடுக்குது. அதனால் மனசை எழுந்துடுறாரு. ஹீரோயின் வந்து இப்போ அந்த இடத்துலேருந்து எழுந்து போகிறா. நம்ம டிவோர்ஸ் பண்ணுறது உறுதிதான்ற மாதிரி வீட்டுக்கு கீழே போய் கிளம்பி உட்காந்துருக்கா. தலை வலிக்குது, லைட்டாக கண்ணு தெரியாத மாதிரியே இருக்குது. எனக்கு என்னாச்சு அப்படின்ற மாதிரி அதே இடத்துல மயங்கி விழுந்துடுறா. ஆனால் ஹீரோ அந்த இடத்துக்கு வந்து என்ன நினைக்கிறாருன்னா, தூங்கி தான் விழுந்திருக்கா போல், இந்த நேரத்தில் ஏன் இப்படி தூங்குறான்னு சொல்லிட்டு தூக்கிட்டு போய் என்ன பண்ணுறாருன்னா பெட்டில் தான் தூங்க போடுறாரு. கொஞ்ச நேரத்துலேயே ஹீரோயினே கண்ணு முழிக்கிறா. நம்ம எப்படி இங்கே வந்தோன்ற மாதிரி கண்ணு முழிச்சிட்ருக்கா. ஒரு சைடு ஹீரோ அவரோட வீட்டில் அசிஸ்டண்ட்டை பேசிகிட்டு இருக்காரு. ஹீரோயினோட ஃபேமிலி சொத்து இருக்கும் இல்லையா, அந்த ஷேர்ஸ் எல்லாத்தையுமே தன்னோட பேருக்கு மாற்றிடுற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. இது எல்லாத்தையுமே ஹீரோயின் கேட்டுடுறா. நீ இவ்வளோ கேவலமானவனாக இருப்பேன் நான் நினச்சிக்குள்ளே பார்க்கலடா அப்படின்ற மாதிரி ஹீரோயின் கேட்டுட்டு மேலே போகிறா. மேலே போய் பார்த்தா சூசி உட்காந்து தின்னுட்டுருக்கு. அப்போ சூசி சொல்கிறா, உனக்கு ஹெல்ப் வேணுமா, உன் அப்பா காப்பாற்றணுமான்ற மாதிரி கேட்கவும், அப்பாவை காப்பாற்றணுன்றோடனே ஹீரோயின் சரின்னு சொல்லிடுறா. உடனே சூசி வந்து ஒரு பிளான் போட்டு கொடுக்குறா. என்னன்னா, ஹீரோ வந்து ஒரு பெரிய ப்ராஜெக்ட் பண்ண போகிறார் போல். அந்த ப்ராஜெக்டை எடுத்துகிட்டு போய் பேங்கில் கொடுத்து அதுக்காக லோன் வாங்கி அந்த பணத்தை வச்சு உன் அப்பாவோட கடனை அடைச்சிருன்ற மாதிரி சொல்கிறாரு. ஆனால் இது இல்லீகல்ல அப்படின்னு சொல்லி ஹீரோயின் சொல்கிறா. உன் அப்பாவை காப்பாற்றணுன்னா லீகல் வேணுமா இல்லீகல் வேணுமான்ற மாதிரி சூசி சொல்கிறா. இல்லைண்ணா என் அப்பாவை தான் காப்பாற்றணும், நானே சாக போகிறேன், இனிமேல் லீகலாக இருந்தானே இல்லீகலாக இருந்தானே அப்படின்னு சொல்லி ஹீரோயின் ஒத்துக்கிறா. சரி இது பதில் எனக்கு என்ன தருவேன்னு சொல்லி அந்த சூசி கேட்க, என்ன வேணும்னு கேட்கவும், நீ வந்து ஹீரோவை டிவோர்ஸ் பண்ணிவிட்டு இந்த வீட்டை விட்டு மொத்தமாகவே போயிடணும், ஹீரோ சைடே இருக்கக்கூடாது, எனக்கு அது மட்டும் போதுன்ற மாதிரி சொல்கிறாங்க. ஹீரோயினுக்கு ஹீரோ தான் லவ் பண்ணலான்னு தெரியும், இனிமேல் அவன் கூட இருந்து என்ன பிரயோஜனம். அதனால் ஹீரோயின் சரின்னு சொல்லிட்டு அந்த ப்ராஜெக்ட் எடுக்க போயிடுறா. இது எல்லாமே இந்த லூசு போட்ட பிளான்னு தெரியாமையே ஹீரோயின் கிளம்பிடுறா. இப்போ ஹீரோ கொஞ்ச நேரத்துலேயே அந்த இடத்துக்கு வந்து ஹீரோயினை பற்றி கேட்குறாரு. அதுக்கு வந்து அந்த சூசி சொல்கிறா, இல்லை இப்போ தான் அக்கா கோவத்தில் அங்கிட்டாமல் கிளம்புனாங்க, ஏன் கிளம்புனாங்கன்னு தெரியலை அப்படின்னு சொல்லி ஒரு வழியாக ஹீரோயின் போயிருக்க இடத்துக்கு அவள் ஹீரோயும் கூட்டு போகிறதுக்கு சம்மதிக்க வச்சிடுறா. ஹீரோயின் வந்து இங்கேருந்து கிளம்புனாலேயே என்ன பண்ணுறான்னா, ஹீரோவோட ஆஃபீஸில் அவளுக்கு தேவையான ஃபைலு, ஹீரோ சீல் துத்துவாங்களே அந்த சீல் எல்லாத்தையுமே எடுத்துக்கிறா. அப்பாவை காப்பாற்றனா வேறு வழியே இல்லை அப்படின்னு சொல்லி ஹீரோவோட எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு அந்த பேங்க்குக்கு தான் போகிறா. பேங்க்குக்கு போகிறத கரெக்டாக அந்த இடத்துக்கு வில்லி வந்து ஹீரோவை கூட்டு வந்துடுறா. கூட்டு வந்து கீழே வச்சு பார்க்குறா. அக்கா இங்கே என்ன பண்ணுறாங்க, ஹீரோயின் இங்கே என்ன பண்ணுறான்ற மாதிரி ஹீரோ கிட்டே ஏற்றி விட்டுடுறா. உடனே ஹீரோவுக்கும் சுள்ளுன்னு எரியுது. ஹீரோயின் வந்து உள்ளே போய் என்ன பண்ணுறான்னா, அந்த மேனேஜர்கிட்ட பேசுகிறா. லோன் வேணுங்கிறத பற்றி மேனேஜர் சொல்கிறாரு, இது ரொம்ப ரிஸ்க்கானது மேடம் அப்படின்னு மாதிரி சொல்லவும், நான் மிஸ்ஸஸ் மூ, எனக்கு இது எல்லாமே உரிமை இருக்குது, நீங்கள் எனக்கு தாராளமாக லோன் கொடுக்கலான்னு சொல்லி ஹீரோயின் பேசிக்கிட்டு இருக்கையிலேயே கரெக்டாக ஹீரோ வந்துடுறாரு. ஹீரோ வந்து என்ன சொல்கிறாருன்னா, என் பேரில் எனக்கு தெரியாமல் இல்லீகலாக லோன் வாங்குறதுக்கு நீ அவ்வளோ பெரிய ஆளாயிட்டியா, அவனுக்கு வெக்கமாகவே இல்லையா, உன்னால தானே என் ஃபேமிலி வந்து லோனுக்குள்ளே இதாச்சு, அதனால் இது தப்பு கிடையாதுன்ற மாதிரி ஹீரோயின் சொல்கிறா. உடனே ஹீரோ வந்து ஹீரோயினோட ஃபேமிலியை பற்றி ரொம்ப டேமேஜ் பண்ணுற மாதிரியே பேசுகிறாரு. ஹீரோயினால் தாங்கிக்கவே முடியலை. அந்த பைத்தியக்காசுர ஆஸ்பத்திரியில் இருந்ததுக்கு அதுக்கு என்ன பண்ணுறான்னா ஹீரோவை பிடிச்சி அரைஞ்சி விட்டுறா. கொஞ்ச நேரத்துலேயே சூசியும் கூட வந்திருக்கால. ஹீரோ பக்கத்தில் உட்காந்து நீங்கள் இப்படி பண்ணுவீங்கன்னு எதிர்பார்க்கவே இல்லைக்கா அப்படின்ற மாதிரி சொல்லிகிட்டு இருக்கா. நீங்கள் எப்படி வந்த அப்படின்னு சொல்லி ஹீரோயின் வில்லிக்கிட்ட கேட்க, வில்லி வந்து ஒன்றுமே தெரியாத மாதிரி நடிக்கிற. என்ன சொல்கிறீங்க, நீங்கள் எப்படி இங்கே வந்தீங்க அப்படின்ற மாதிரி எனக்கே தெரியும் அப்படின்னு சொல்லி வில்லி சொல்லிடுறா. உடனே ஹீரோயின் பிடிச்சி கடுப்பில், இனி ஏன் எனக்கு இப்படிலாம் பண்ண, நான் தான் உனக்கு மிஸ்ஸஸ் மூ பொசிஷனை விட்டு கொடுக்குறேன்னு சொன்னேன், இல்லை இப்படியெல்லாம் நீ ஏன் பண்ணன்னு சொல்லவும் அந்த வில்லி வந்து ஹீரோயினை பிடிச்சி தள்ளிடுறா. ஹீரோயின் வந்து எழுந்திருக்க ட்ரை பண்ணுறா, மயக்கம் போட்டு விழுந்துடுறா. அப்போ அந்த பேங்க் மேனேஜர் சொல்கிறான், சார் மேடம் வாமிட் எடுத்து மயங்கி போட்டு விழுந்துட்டாங்கன்னு சொல்லவும் ஹீரோ ஆஸ்பத்திரியில் கொண்டு வந்து சேர்க்குறாரு. அங்கே வந்து சைக்காட்டிஸ்ட் ஹீரோவை போட்டு பிச்சு எடுத்துடுறான். வழக்கம் போல் 2 பேருக்கு சண்டை நடக்குது. ஒன்றால் அவள் சாக தெரிஞ்சா தெரியுமா அப்படின்னு சொல்லி சைக்காட்டிஸ்ட்டை சொல்ல, அவள் செத்தாலும் என்னோடய ஒய்ஃபாக தான் சாவா அப்படின்னு சொல்லி மாதிரி ஹீரோ சொல்கிறாரு. டே உனக்கு மனசாட்சின்றது இருக்கா இல்லையா, 3 வருஷம் அந்த புள்ளையை கஷ்டப்படுத்தினேன், இப்போ கூட விட மாட்டியா, அவளோட ஃபேமிலியை கூட மொத்தமாக இது பண்ணிட்ட அப்படின்ற மாதிரி சைக்காட்டிஸ்ட் சொல்லிக்கிட்டு இருக்க ஹீரோயினை வந்து ஸ்ட்ரக்சரில் வச்சு தள்ளிட்டு வராங்க. ஹீரோ வந்து என்னோடய ஃபேமிலி மேட்டரை வழக்கம் போல் நானே பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு ஹீரோயினை தூக்கிட்டு போயிடுறாரு. தூக்கிட்டு போனவர் ஹீரோயினுக்கு வந்து ஒரு ஃப்ளாஷ்பேக் ஞாபகம் வருது. இதுக்கு முன்னாடி ஹீரோயின் ஒரு இடத்துல விழுந்திருப்பா போல். ஹீரோவும் இந்த மாதிரி தான் கேரி பேக்கில் தூக்கிட்டு போன மாதிரி ஞாபகப்படுத்தி பார்த்துட்ருக்கா. கொஞ்ச நேரத்துலேயே அவளுக்கு ட்ரீட்மெண்ட்டும் முடிஞ்சது, ஃப்ளாஷ்பேக்கும் முடிஞ்சிருது. அப்போ ஹீரோயின் வந்து ஹீரோ கிட்ட
அந்த ஃப்ளாஷ்பேக் மாதிரி நினச்சி பார்த்தா இல்லையா, அதை நினச்சி பார்த்துட்டு நீ என்னை வந்து லிட்டில் பிட்டாலும் ஒய்ஃபாக நினச்சி பார்த்துருக்கியான்னு சொல்லி கேட்க, ஹீரோ வந்து ஏன் தேவையில்லாத கொஸ்டின்லாம் கேட்குற அப்படின்னு சொல்லி கேட்க, இல்லை நான் கேட்டேன் அந்த மாதிரி சொல்லிவிட்டு நம்ம டிவோர்ஸ் பண்ணிக்கலாம், நான் தான் தேவையில்லாத கனவு கண்டுட்டேன் போலன்னு சொல்லி ஹீரோயின் சொல்கிறா. உடனே ஹீரோ சொல்கிறாரு, எப்போ பார்த்தாலும் உனக்கு டிவோர்ஸ் தான் வேணுமா, வேறு எதுவுமே என்கிட்டேருந்து உனக்கு வேண்டாமா, டிவோர்ஸ் தானே வேணும் வாங்கித்தோல அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அங்கேருந்து கோயிற சைக்காட்ரிஸ்ட் உள்ளே வந்துடுறாரு. வந்துட்டு ஹீரோயின் கிட்டே பேசுகிறாரு. அப்போ ஹீரோயின் சொல்கிறா, எனக்கு வந்து இந்த உலகத்தில் சீயை பார்க்கணும், அதாவது கடலை பார்க்கணும் அப்படின்னு சொல்ல, என் ஐ வந்து போங்குள்ளையும் அப்படின்னு சொல்லவும் டாக்டர் ஜியாங் வந்து அதாவது சைக்காட்ரிஸ்ட்டு சொல்கிறாரு, சரி நான் உன்னை கூப்பிட்டு போகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லவும் ஹீரோயின் சந்தோஷப்படுறா. அதுக்கு முன்னாடி உன் கண்ணு சரியில்லை இல்லையா, அதனால் உனக்கு தேவையான பேர் ஆஃப் கிளாஸஸ் வாங்கிக்கலாம், அதாவது கண்ணாடி வாங்கிக்கலாம்னு சொல்லி சைக்காட்ரிஸ்ட்டு சொல்கிறாரு. டிவோர்ஸ் கொடுக்குறேன்னு சொல்லிட்டார் இல்லையா ஹீரோ, அதனால் அசிஸ்டண்ட் கிட்டே போய் எனக்கும் ஹீரோயினுக்கும் டிவோர்ஸ்ன்னு சொல்லி அஃபீஷியல் அனௌன்ஸ் பண்ணிடுங்க, நான் இல்லாமல் மிஸ்ஸஸ் மூங்கிற பொசிஷன் இல்லாமல் அவள் எப்படி சர்வை பண்ணுறான்னு பார்க்கலான்னு சொல்லி ஹீரோ வந்து இது பண்ணுறாரு. இப்போ ஹீரோயினை வந்து கடலை பக்கம் கூட்டு போகிறேன்னு சொன்னார் இல்லையா ஜியாங்கு, அதனால் சைக்காட்டிஸ்ட்டு அவர் வந்து ஹீரோயினுக்கு வந்து தேவையான அந்த கண்ணாடியை வாங்கி கொடுத்துட்டு சுற்றி பார்க்க கூட்டிகிட்டு போகிறாரு. ஹீரோயினும் பயங்கரமாக என்ஜாய் பண்ணிவிட்டு வர்ற வழியில் ஹீரோயினுக்கு வந்து தலை சுற்றுற மாதிரி ஆகியது. உடனே டாக்டர் ஜியாங் என்ன பண்ணுறாருன்னா ஹீரோயினை வீட்டில் கூப்பிட்டு வந்து மெடிசனை கொடுத்து படுக்க வச்சுறாரு. கண்டிப்பாக உனக்கு ஒரு நாள் கண்ணு வந்து ஆகும்ன்ற மாதிரி. அதுக்கப்புறம் ஹீரோயினும் தூங்கி எழுந்துடுறா. எழுந்து பார்க்க ஜியாங் இல்லை, ஆனால் வீட்டுக்கு வழியில் வந்து ஏதோ சத்தம் மாதிரி கேட்கு. என்னென்னா இது எல்லாம் ஹீரோ பார்த்த வேலை போல், ஹீரோயினோட கடனை கேட்க சொல்லி ஆளுகள் அனுப்பியிருக்கான் போல். உடனே ஹீரோயினுக்கு ஒரு கால் வருது, அட்டன் பண்ணி பார்த்தா ஹீரோ தான் பேசுகிறான். என்னம்மா வெளியில் வந்து பார்க்கலையா, வெளியில் என்ன நடக்குது தெரியுமா, நீ மிஸ்ஸஸ் மூவாக இருக்கும்போது தான் உன்னோட பொசிஷன், இப்போ நீ ஒன்றுமே கிடையாதுன்னு சொல்லி ஹீரோயினை மிரட்ட, ஹீரோயின் வந்து எல்லாம் உன்னோட வேலை தானே அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போயிடுறா வீட்டுக்குள்ளேயே. இப்போ அங்கே நின்றுக்கிட்டு இருக்காங்க இல்லையா வெளியில் ஆட்கள், அதில் ஒருத்தர் வந்து ஹீரோயினை தப்பாக பேச ஹீரோ என்ன பண்ணுறாருன்னா, அவளுக்கு முடியல இருக்கிறதுக்கு எதா ஆனால் கூட உன்னை நான் சும்மா விட மாட்டேன்னு சொல்லி அந்த ஆளை மிரட்டுறான். உடனே அந்த ஆள் என்ன பண்ணுறான்னா வில்லிக்கு தான் கால் பண்ணுறான். சார் என்ன இப்படி பேசுகிறாரு அப்படின்னு சொல்லி கேட்கவும் அதுக்கு வில்லி சொல்கிறா, நீ அவளை என்ன வேணாலும் பண்ணிக்கோ, கண்டிப்பாக அவளை ட்ரெஸ்டாகி பண்ணிடணும், ஆனால் நீ மாட்டிக்கிட்டேன்னா என்னோட பேரை மட்டும் சொல்லிடவே கூடாது அப்படின்னு சொல்லி அந்த சூசி வந்து சொல்லிடுறா அந்த ஆள்கிட்ட. இப்போ ஜியாங் என்ன பண்ணுறாருனா, உன்னோட அப்பா வெளியில் வந்துட்டாரு, நம்ம போய் பிக்கப் பண்ணிட்டு வரட்டுமான்னு சொல்லி ஹீரோயின் கிட்ட பேசிக்கிட்டு இருக்க, ஹீரோயின் என்ன சொல்கிறான்னா, அப்பா வந்து அவரே வந்துடுவாராம், அவருக்கு தேவையான ஃபுட்டு மட்டும் நம்ம குக் பண்ணி ரெடியாக வச்சுருக்கணும், நம்ம எதுவும் போக தேவையில்லை, ஆனால் அவரோட ஃபாரின் டெப்த்தை மட்டும் நம்ம எப்படியால் அடைக்கணும்னு சொல்லி பயங்கரமாக ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கா. அவங்க அப்பா வெளியில் வரப்போகிறாருங்கிற சந்தோஷம் வேற ஒரு சைடு இருக்குது, அவருக்காக குக் பண்ணிட்டு வேற இருக்கா. அவங்க அப்பா வரப்போகிற டைம் வந்துருச்சு போல். கொஞ்ச நேரம் கழித்து வீட்டுக்கு வெளியில் போய் நிற்கிறா. அவங்க அப்பா வந்துடுறாரு. ஹாய்ன்னு சொல்ல முன்னே ஒரு கார் வந்து அவங்க அப்பா வந்து இடிச்சிட்டு போயிடுது. ஹீரோயின் பக்கத்தில் போய் அப்பா எந்திங்கப்பா அப்படின்னு சொல்கிறா. என்னை மன்னிச்சிருமா, உனக்கும் அம்மாவுக்கும் இந்த நிலைமைக்கு காரணம் நான் தான், என்னை மன்னிச்சிருன்னு சொல்லிட்டு அதே இடத்துல இறந்துடுறாரு. ஹீரோயின் வந்து எழுந்திருக்க சொல்லியிருக்கா, எழுந்திருக்கவே இல்லை அவங்க அப்பா. அப்போ ஜியாங் வந்து என்ன சொல்கிறாருன்னா, நம்ம சர்வலைன்ஸை வச்சு கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி சிசிடிவி ஃபுட்டேஜை சொல்லவும் ஹீரோயின் வந்து ஹக் பண்ணிக்கிறாள் சைக்காட்டிஸ்ட்டை. இதை அந்த வில்லி வந்து என்ன பண்ணுறான்னா ஃபோட்டோ எடுத்து ஹீரோவுக்கு சென்ட் பண்ணி விட்டுறா. ஹீரோ அந்த ஃபோட்டோ பார்த்து பயங்கரமாக கடுப்பாகி டிவோர்ஸ் ஆகி 1 வாரம் கூட ஆகலை, அதுக்குள்ளே இன்னொரு மேனை நீ கண்டுபிடிச்சிட்டியா, உன்னை நான் என்ன செய்கிறேன் பாருன்னு சொல்லிட்டு அந்த ஃபோட்டோவை பார்த்து பயங்கரமாக கடுப்பாகி அங்கேருந்து எழுந்து போகிறாரு. இப்போ ஹீரோவுக்கு அனுப்பி விட்டாலே அது எல்லாத்தையுமே அவள் வெளியில் நின்று தான் பார்த்துட்டு இருந்திருக்கா. அவள் என்ன சொல்கிறான்னா, உள்ளே வந்துட்டு கண்டிப்பாக நான் உன்னை சும்மாவே விட மாட்டேன் அப்படின்னு சொல்லி ஹீரோயினை சொல்கிறா. இப்போ ஹீரோயினை சொன்னா இல்லையா, ஹீரோயின் என்ன பண்ணுறான்னா, அவங்க அப்பா வெடிச்சாங்க இல்லையா அந்த கார் யார் காருன்னு சொல்லி சைக்காட்டிஸ்ட்டு ஹீரோயின் கிட்ட காட்ட கண்டுபிடிச்சிட்றா. இது ஹீரோவோட ஆஃபீஸ் கார் தான் அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சிட்றா. கண்டிப்பாக இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் அவனாக தான் இருப்பான், கண்டிப்பாக நான் அவனை கொலை பண்ணாமல் விட மாட்டேன் அப்படின்னு சொல்லி பயங்கர கடுப்பில் நிற்க கரெக்டாக ஹீரோ அங்கேருந்து கிளம்பி இங்கே வந்துடுறாரு. எங்கள் அப்பாவை நீ தானடா கொன்ன, சாவுடா அப்படின்னு சொல்லி ஒரு சொருகி விட்டுடுறா. நீ என்னை இவ்வளோ வெறுக்கிறியா அப்படின்னு சொல்லி ஹீரோ நினச்சிக்கிட்டே கீழே விழுந்துடுறாரு. ஆமாம், நீ தானே என்னை பைத்தியக்கார ஆஸ்பத்திரியில் அனுப்புன, நான் பைத்தியம் அப்படின்னு சொல்லி ஹீரோயின் சொல்லிக்கிட்டு இருக்கேன். சைக்காட்டிஸ்ட் என்ன சொல்கிறாருன்னா, உனக்கு என்ன லூஸா, நீ ஏன் அப்படி பண்ண அப்படின்னு சொல்லிட்டு கத்தியை உருவாத அப்படின்னு சொல்லி ஹீரோ கிட்ட சொல்கிறாரு. அதுக்கப்புறம் நீ அவனை காப்பாத அப்படின்னு சொல்லி ஹீரோயின் சொல்ல, வாயை மூடு, நீ என்ன லூஸ் ஆகிட்டியா பைத்தியக்கார ஆஸ்பத்திரியில் போயின்னு சொல்லிட்டு ஹீரோ அங்கேருந்து சைக்காட்டிஸ்ட்டு கூட்டிகிட்டு போகிறாரு. இதான் உனக்கு நான் உதவி செய்கிறது கடைசியாக இருக்குன்னு சொல்லிட்டு, வா நான் அவனை ஹாஸ்பிட்டலில் கூட்டு போய் சேவ் பண்ணுறேன்னு சொல்லி ஹீரோ கூட்டிகிட்டு போயிட்டார். ஹீரோயின் வந்து பித்து பிடிச்ச மாதிரி அதே இடத்துல உட்காந்துட்ருக்கா. ஹீரோவுக்கு ட்ரீட்மெண்ட்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் பக்கத்துலேயே சைக்காட்டிஸ்ட்டு உட்காந்துட்ருக்காரு.
இப்போ இது நடந்திருக்கு, இது யாரால தெரியுமா? உன்னால தான். நீ அவளோட பேரண்ட்ஸை கொலை பண்ண இல்லையா, அதனால தான் இது நடந்திருக்குன்னு சொல்ல என்ன சொல்கிற அப்படின்ற மாதிரி புரியலை. அதுக்கப்புறம் ஹீரோயின் வந்து சொல்கிறா, இந்தா போலீஸ் கால் பண்ணு, என்னை போலீஸில் பிடிச்சி கொடு, சூசுவை கொன்னதுக்கு தான் ஆதாரம் இல்லை, ஆனால் உன்னை குத்துனதுக்கு நீ ஆதாரமாக இருக்கில்ல, போலீஸை பிடிச்சி கொடு அப்படிங்கவும் ஹீரோ சொல்கிறாரு, மரியாதையாக நீல் டவுன் போட்டு மன்னிப்பு கேளு, உன்னை நான் மன்னிக்கிறேன் அப்படின்றாரு ஹீரோ. ஹீரோயின் சொல்கிறா, உன் மன்னிப்பெல்லாம் எவனுக்கு வேணாம் நீ போலீஸ் கால் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் வந்து ஹீரோவை கொஞ்சம் கூட கண்டுக்கவே இல்லை. அதுவும் போக பனிஷ் பண்ணுன்னா இப்போயே பண்ணிக்கோ, இனிமேல் நம்ம வந்து மீட் பண்ணிக்கவே கூடாதுன்னு நான் கடவுளை வேண்டிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறேன்னா ஹீரோயின் வந்து அங்கேருந்து கிளம்பிடுறா. உடனே ஹீரோ கிட்ட அவர் சைக்காட்டிஸ்ட் சொல்லுதாரு, நீ அவள் அப்பா அம்மாவை கொலை பண்ணாமல் இருந்தேன்னா இதெல்லாம் நடந்திருக்கவே செய்யாது, நம்ம இனிமேல் மீட் பண்ணோம்னா இனிமையாக தான் இருக்கும்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாரு. உடனே ஹீரோ என்ன பண்ணுறாருன்னா அசிஸ்டண்ட்டுக்கு கால் பண்ணி அவங்க அப்பா அம்மா டெத்தை பற்றி விசாரிக்க சொல்லிடுறாரு. ஹீரோயின் வந்து அந்த ரூம்லேருந்து வெளியில் வந்தாலேயா, வர்ற வழியிலேயே அம்மா அப்பா அவங்களுக்கு கம்பெனி கொடுக்க நானும் வரேன் அப்படின்னு சொல்லி அங்கனையே மயங்கி விழுந்துடுறா. மயங்கி விழுந்துட்டால, அதுக்கப்புறம் என்ன பெட்டில் தான் முழிக்கிறா. ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிட்டாங்க போல். பக்கத்துலேயே உட்காந்துட்ருக்காரு. அதுக்கு சைக்காட்டிஸ்ட் சொல்கிறாரு, நீ எழுந்துப்போ, எந்திரிச்ச டென்ஷன் ஆக போகிற, ஆளுக்கு செஞ்சதெல்லாம் போதாதா அப்படிங்கவும் ஹீரோ கண்டுக்கிறதாவே இல்லை. என்ன இருந்தாலும் இவ என்னோடய ஒய்ஃப் அப்படின்றாரு. நான் எந்திரிச்சு போகிறதாப்பில் இல்லை, அவைய கண்ணு முழிக்க தண்டியும் அப்படிங்கவும் சைக்காட்டிஸ்ட் அதுங்களே யாரோ கூப்பிட்டுறாங்க. அவர் கிளம்பிடுறாரு. அப்போ ஹீரோக்கு ஒரு கால் வருது. என்னென்னா சூசி வந்து மயங்கி விழுந்துட்டா, மறுபடியும் போன் மேரை வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணுன்ற மாதிரி வருது. ஹீரோ சரி பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணுறாரு. கரெக்டாக ஹீரோயின் வந்து தண்ணி தவிக்குதுன்னு சொல்லி கண்ணை முழிச்சிட்றா. என்ன அதுக்கப்புறம் அதாவது சூசியை தான் காமிக்கிறாங்க. சூசிக்கு வந்து நானி சாப்பாடு கொடுக்குறாங்க. அவள் சாப்பிடவே இல்லை, தள்ளி விட்றா. உடனே அங்கே ஹீரோயின் கண்ணு முழிச்சு வந்தால் பார்த்துட்டு வந்த ஹீரோ இங்கே வந்துடுறாரு. வந்தவர் என்ன பண்ணுறாருனா, அடம் பிடிக்காமல் இரு அப்படின்னு சொல்லிட்டு உனக்கு போன் மேரை கொடுக்குறதுக்கு ஹீரோயினும் சம்மதிச்சிட்டா அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. எனக்கு உடனே அவள் என்ன சொல்கிறான்னா ஹீரோக்கு வந்து ப்ரப்போஸ் பண்ணிடுறா. ஹீரோ என்ன சொல்கிறாருன்னா, நீ வந்து சூசுவோட சப்ஸ்டியூட் கிடையாது, நீ சூசி, உனக்காக நீ வாழ் அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கு வந்து அந்த சூசி வந்து கேட்கவே இல்லை. ஹீரோவை இருக்கலை ஹக் பண்ணிடுறா. ஹீரோவுக்கு இப்போ தானே குத்து வாங்கியிருக்காரு, அதனால் வலிக்க ஆரம்பிச்சிருது போல். விடு அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீட்டை விட்டு வெளியில் போகக்கூடாதுன்னு நானிக்கிட்ட சொல்லிட்டு கிளம்பிடுறாரு. அதுக்கப்புறம் ஹீரோயினோட அப்பாவை பற்றி விசாரிக்க சொல்லியிருப்பார் இல்லையா, அதை இடித்தது வந்து கம்பெனிக்காரு தான், இது பின்னாடி யாரோ இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுக்குண்டான எவிடன்ஸை வந்து ஹீரோ கிட்ட கொடுக்குறாங்க. இது பின்னாடி யார் இருக்காங்க அப்படின்னு சொல்லி ஹீரோ வந்து தெளிவாக விசாரிக்க சொல்கிறாரு. இப்போ தான் ஹீரோயின் வந்து ஹாஸ்பிட்டலில் இருக்கிறது ஹீரோவுக்கு ஞாபகம் வருது. உடனே அங்கேருந்து கிளம்பிடுறாரு. ஹீரோயின் வந்து கண்ணு முழிச்சிட்டா இல்லையா, கண்ணு முழிச்சு பார்க்குறா. அவளுக்கு கண்ணு தெரியலை போல். யாரோ வர்ற மாதிரி இருக்குது. யாருன்னு பார்த்தா ஹீரோயினோட அப்பாவுக்கு கடன் கொடுத்தாங்க இல்லையா, அவங்க தான். 2 மில்லியன் பணம் உன் அப்பா எனக்கு கொடுக்கணும், திருப்பி கொடு அப்படின்ற மாதிரி கேட்கவும், என் அப்பா இறந்துட்டார், வேணா அவர்கிட்டே போய் கேட்டுக்கோ அப்படின்னு சொல்லி ஹீரோயின் சொல்கிறா. அப்பா வச்ச கடனை புள்ள தான் அடைக்கணும், நீ கொடு அப்படின்னு சொல்கிறாரு. என்கிட்ட பணம் இல்லை நெசமாவே அப்படின்னு சொல்லி ஹீரோயின் சொல்கிறா. பணம் இல்லைன்னா என்ன, உன்னை வந்து நான் செல் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லி விற்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணிடுறான். ஹீரோயினை கையோட கூட்டும் போயிடுறான். ஒரு ஆள் கிட்ட விற்கிறான். எவ்வளோனா 3 மில்லியன் சொல்லி விற்கிறான். என்ன இவ்வளோ தானே போகும், அவளை தான்ப்பா போகும், இவளை பார்த்தா சிக்கு வந்த மாதிரி இருக்கா, திடீர்னு செத்துக்கிட்டு போவாள்ல, அதனால தான் அப்படின்னு சொல்லி 3 மில்லியனுக்கு வாங்கிடுறான். சரின்னு சொல்லி அவனை விற்றுட்டு போயிடுறான். இப்போ வாங்கினான்லே அவன் வந்து ஹீரோயினோட முகத்தை பார்க்குறான். மிஸ்ஸஸ் மூ நீயா அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு டச் பண்ணக்குள்ளே ஹீரோ வந்து வெளுத்துடுறான் வாங்கினவனை. எவ்வளோ தைரியம் தான் என்னோட உமனை டச் பண்ணியிருப்பான்னு சொல்லி ஹீரோ வந்துடுறான். சார் தெரியாமல் பண்ணிட்டேன், மன்னிச்சிருங்க, கூட்டிகிட்டு போங்கப்பா அப்படின்னு சொல்லி ஹீரோயினை கூட்டு போக சொல்லிடுறான். ஹீரோயினை கூட்டிகிட்டு வந்த ஹீரோ வந்து ஹாஸ்பிட்டலில் தான் மறுபடியும் அட்மிட் பண்ணியிருக்கான். அட்மிட் பண்ணவே வந்து வெளியில் உட்காந்து யோசிச்சுட்டே இருக்கான். தயவுசெய்து இவளுக்கு எதுவும் ஆயிடக்கூடாது, இந்த வாட்டிக்கு மட்டும் நீ கண்ணு முழிச்சிரு அப்படின்னு சொல்லி வேண்டிக்கிட்டே இருக்கையிலே டாக்டர் வந்து ஹீரோயினுக்கு வந்து பிளட் வேணும்னு சொல்கிறாங்க. உடனே ஹீரோ வந்து அந்த வில்லிக்கு தான் கால் பண்ணுறான். அப்புறம் நினச்சிட்றான், என்ன நினச்சானே தெரில, அவளுக்கே உடம்பு சரியில்லையே, அப்புறம் எப்படி அவள் பிளட்டு கொடுப்பான்னு சொல்லிட்டு நீ எப்படியாலும் ஹீரோயினை காப்பாற்றுன்னு சொல்லி டாக்டரை சொல்லி அனுப்பிடுறான். அதுக்கப்புறம் அசிஸ்டண்ட் வந்து என்ன பண்ணுறாருனா, ஹீரோயினோட அப்பாவை கொலை பண்ணதுக்கு பின்னாடி அந்த கார் ஆக்சிடெண்ட்டுக்கு பின்னாடி இவன் தான் இருக்கான்னு சொல்லி கொண்டு வந்து விடுறான். உடனே ஹீரோ வந்து என்ன நடந்துச்சுன்னு சொல்லி அடித்து கேட்குறான். ஃபஸ்ட்டு வந்து சொல்லவே மாட்டேன்றான். அடுத்து ஹீரோவோட அடி தாங்க முடியாமல் சொல்கிறேன்னு சொல்லி ஒத்துக்கிறான். ஆனால் அந்த டயத்தை கரெக்டாக சூசி வந்து காப்பாற்றி விட்டுறா அவனை. நீ எப்படி இங்கே அப்படின்னு சொல்லி ஹீரோ கேட்க, அதுவா அவங்க மயங்கி விழுந்துட்டாங்க சிஸ்டர், அதனால தான் பார்க்க வந்தேன்னு சொல்லி பேச்சை மாற்றி விட்டுறா. இது என்னாச்சுன்னு கேட்க, ஹீரோயினோட அப்பாவை கொலை பண்ணது இவன் தான் அப்படின்ற மாதிரி ஹீரோ வந்து அந்த சூசி கிட்ட சொல்ல, போலீஸில் பிடிச்சி கொடுங்க அப்படின்னு சொல்லி சொல்லிடுறா. அடுத்து ஹீரோயினுக்கு பிளட்டு தேவைன்றதை ஹீரோ சொல்லவும், எனக்குள்ளதை எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லி சூசி சொல்லிடுறா. பிளட்டும் கொடுக்குறா. 600 cc வரைக்கும் எடுத்துட்டாங்க போல். ஆனால் ஹீரோயினுக்கு வந்து 1000 cc வரைக்கும் தேவைப்படுது போல் சொல்கிறாங்க. நீங்கள் எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லி சூசியும் சொல்லிடுறா. கொஞ்சம் நேரத்துலேயே கொடுத்துக்கிட்டு இருக்கையிலே ரொம்ப பிளட் எடுத்தால் மயங்கிடுவாங்களா, அது மாதிரி மயங்கிடுறா. பிளட்டு கொடுத்ததுனால ஹீரோயின் வந்து கண்ணு முழிக்கிறா. அவளுக்கு கண்ணு தெரியலை. உனக்கு என்னதான் ஆச்சு அப்படின்னு சொல்லி ஹீரோ பக்கத்தில் தான் உட்காந்துருக்காரு கேட்காரு.
எனக்கு என்ன ஆனால் என்ன ஒன்றையான்னு சொல்லணும், நம்ம தான் டிவோர்ஸ் பண்ணிக்கலாம்ல அப்படின்னு சொல்லி ஹீரோயின் சொல்கிறா. எப்போ பார்த்தாலும் இதே தான் நீ பேசுவியா, வேறு எதுவுமே உனக்கு பேச தெரியாதா, நீ என் கூட வா, மூவ் ஹவுஸ்க்கு வா, கண்டிப்பாக நான் தேவையான டாக்டர்லாம் பார்த்து உனக்கு தேவையான மெடிசன்லாம் கொடுத்து உன்னை நான் சரி பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி ஹீரோ சொல்கிறாரு. ஏப்பா ரொம்ப நடிக்காதப்பா, உனக்கு தேவையான இது தானே, அந்த கஷ்டத்தை நான் பட்டுட்டேன், இதுக்கு மேலே என்னது இருக்குது அப்படின்னு சொல்லி ஹீரோயின் சொல்லிட்டு இருக்கலையே வில்லிக்கு வந்து தண்ணி தவிக்குதுன்னு சொல்லி நீ எருமி விட்டுடுறா. போ உன் லவருக்கு விட்டா போய் என்னென்னு கேளுன்னு சொல்லி ஹீரோயின் அங்கேருந்து கிளம்ப போக ஹீரோ விட மாட்டேன்றாரு. பயங்கரமாக ஃபோர்ஸ் பண்ணி நிற்க வச்சுட்ருக்கீல, அவளுக்கு உடம்பு சரியில்லையா, அதனால் அங்கேயே மயங்கி விழுந்துடுறா. மயங்கி விழுந்து மறுபடியும் அதே பெட்டில் சேர்த்துடுறாங்க. டாக்டர் வந்து ஜியாங்கை தான் பார்க்க வந்திருக்காரு, சைக்காட்டிஸ்ட்டை. ஹீரோ வந்து சைக்காட்டிஸ்ட்டை பார்க்க வந்திருக்காரு. அப்போ இப்போயால் நீ ஹீரோயினை விட அப்படிங்கவும், என் ஃபேமிலி மேட்டருக்குள்ளே தலையிடாதப்பான்னு சொல்லி ஹீரோயின் கிளம்பிடுறாரு. அப்போ சைக்காட்டிஸ்ட் என்ன சொல்கிறாருன்னா, உன்னை என்ன செஞ்சாலும் உன்னை நான் காப்பாற்றுவேன்னு சொல்லி சைக்காட்டிஸ்ட் மனசுக்குள்ளேயே நினச்சிட்டு என்னமோ பண்ண போகிறாரு போல். ஹீரோயினுக்கு வந்து அந்த டிசீஸை க்யூர் பண்ணுறதுக்காக ஹாஸ்பிட்டல்லே நல்ல பெட்டு ஒன்று ரெடி பண்ணி அங்கேயே இரு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து ஹீரோயின் அந்த இடத்துல படுக்க வைக்கிறாரு. இருந்தாலும் ஹீரோயினுக்கு வந்து சுத்தமாக விருப்பமே இல்லை. இது எதுக்கு, என்னை காப்பாற்றி நீ பழி வாங்கவா அப்படின்ற மாதிரி கேட்குறா. அதுக்கப்புறம் ஹீரோயின் வந்து சாப்பிட கூப்பிட்டு வந்து உட்கார வைக்கிறாங்க. அவளுக்கு கண்ணு தெரியாததை வந்து சூசி வந்து நோட் பண்ணிவிட்டு என்ன பண்ணுறான்னா, ஹீரோயினோட ஃபேஸ்லேயே அந்த பாலை தூக்கி ஊற்றிடுறா. நானி வந்து தொடச்சி விட்டுட்ருக்காங்க. இவ கூட எதுக்கு சண்டை அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் அங்கேருந்து எழுந்து போக ஹீரோ வந்துடுறாரு. ஹீரோவை பார்க்க ஹீரோயின் பயங்கர கடுப்பாகிறா. அப்போ ஹீரோ சொல்கிறாரு, என்ன நீ இவ்வளோ வெளுக்கலையில் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாருன்னா, ஹீரோயினை வந்து அங்கேருந்து தூக்கிட்டு போகிறாரு. தூக்கிட்டு போய் என்ன பண்ணுறாருன்னா, என்னை லவ் பண்ணுன்னு மட்டும் ஒரே வாட்டிக்கு சொல்லிட்டு நான் உன்னை விட்டுறேன்றாரு. ஹீரோயின் தான் விருப்பாயிட்டாலே இப்போ எப்படி லவ் பண்ணுறேன்னு சொல்லுவானால ஹீரோ வந்து ஹீரோயினை ஃபோர்ஸ் பண்ணிடுறாரு. இப்போ கீழே மேலே என்ன நடந்துகிட்ருக்கோன்னு சொல்லி சூசி பயத்தில் நிற்க ஹீரோ கீழே இறங்கி வந்துடுறாரு. எங்கே போகிறீங்கன்னு கேட்க, அதாவது டாக்டரை வந்து பிக்கப் பண்ண போகிறேன், அமெரிக்காலேருந்து வந்திருக்காராம் அப்படின்னு சொல்லி ஹீரோ சொல்கிறாரு. அப்போ வந்து அவளோட போன் மேரோ ட்ரான்ஸ்ஃபரை பற்றி பேச ஆரம்பிச்சிடுறா. அவங்க வந்து சிக்காக இருக்காங்க, எனக்கு எப்படி போன் மேரோ தருவாங்க அப்படின்னு சொல்லி பேச ஆரம்பிக்கவும் ஹீரோ சொல்கிறாரு, கண்டிப்பாக அவளோட உடம்பை க்யூர் பண்ணி உனக்கு போன் மேரோ கொடுக்க வச்சிருவேன், நீ ஒன்றும் கவலைப்படாதன்ற மாதிரி இதை வேற சொல்லி வச்சிடுறாரு. இந்த லூசி இப்போ ஹீரோ போன் மேரோ கண்டிப்பாக கொடுக்க வச்சிருவேன்னு சொன்னாருன்னு சொன்னாலையா, அதை ரெக்கார்ட் பண்ணிட்டா. இங்கே ஹீரோயின் வந்து பிளட் வாமிட் எடுத்துகிட்ருக்கா. என்னாச்சுன்னு தெரில. அவள் என்ன நினச்சிக்கிறான்னா, கேன்சர் வந்து ரொம்ப இதாகிடுச்சு, அதனால தான் அப்படியெல்லாம் நடக்குன்னு நினச்சிக்கிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் ஹீரோ வந்து ஹீரோயின் கிட்ட பக்கத்தில் உட்காந்து பேசிட்டு என்ன பண்ணுறாருன்னா, ஹாஸ்பிட்டலுக்கு தான் கூட்டிகிட்டு வந்திருக்காரு. அந்த டாக்டரை வந்து பிக்கப் பண்ணிட்டு வரேன்னு சொன்னாலே அந்த டாக்டர்கிட்ட வந்து செக்அப் பண்ணியிருப்பாங்க போல். இனிமேல் வந்து நான் உன்னை ஹர்ட் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லி ஹீரோ சொல்கிறாரு. நம்மளோட பழைய பாஸ்ட்டுக்கு போக முடியாதுன்னு சொல்லி ஹீரோயின் சொல்லிடுறா. அது செக் பண்ணாங்களே, அந்த ரிப்போர்ட்டு வந்துடுது. என்னென்னா ஹீரோயின் வந்து 2 months ப்ரெக்னென்ட். அதனால் இப்போ அவங்களால எந்த ஆப்ரேஷனுமே பண்ணிக்க முடியாதுன்னு வேற சொல்லிடுறாங்க. இதை உடனே நீ அபார்ட் பண்ணிருன்னு சொல்லவும் ஹீரோயின் வந்து கண்டிப்பாக பண்ண மாட்டேன், இந்த குழந்தைய நான் பெற்றுப்பேன், ஏன்னா இந்த உலகத்தில் எனக்குன்னு இருக்க ஒரே உயிர் இந்த குழந்தை தான், அதே அபார்ட் பண்ண சொல்கிற அப்படின்னு சொல்லவும் ஹீரோ வந்து நான் உனக்கு சப்போர்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. இந்த குழந்தைய நம்ம பெற்றுக்கலான்னு சொல்லி வேற சப்போர்ட் பண்ணுறாரு. வீட்டுக்கு ஹீரோயின் வர்றா. வந்தவளுக்கு வந்து நேனி வந்து பேபிக்கு தேவையான ட்ரெஸ்ஸஸ் எல்லாத்தையும் காட்டுறாங்க. இது ரொம்ப சாஃப்டாக இருக்குல்ல அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்கையில் சைக்காட்டிஸ்ட் வர்றாரு. வந்தவர் வந்து சொல்கிறாரு, நீ ஹீரோவை வந்து மன்னிச்சிட்டியா, அவன் உனக்கு பண்ணதெல்லாம் மன்னிச்சிட்டியா அப்படிங்கவும், வேறு என்ன செய்ய, குழந்தை இருக்கு இல்லையா, குழந்தைய வளர்க்கணும் இல்லையா அப்படின்னு சொல்லி ஹீரோயின் சொல்கிறா. இப்போ பேசிக்கிட்டு இருக்கல ஹீரோக்கு தான் மூக்கு வேறு திறமை கரெக்டாக வந்துடுறாரு. வந்துட்டு ஜியாங்கிட்ட வழக்கம் போல் சண்டை இழுக்கிறாரு. உடனே ஜியாங் சொல்கிறாரு, ஹீரோயின் உனக்கு எப்போ எது தேவைப்பட்டாலும் நான் உனக்கு இருக்கிறேங்கிறத மட்டும் ஞாபகம் வச்சுக்கோ, நம்மளோட அக்ரிமெண்ட் என்னது அதையும் ஞாபகம் வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு சைக்காட்டிஸ்ட் அங்கேருந்து கிளம்பிடுறாரு. உடனே ஹீரோ கேட்குறாரு, என்ன அக்ரிமெண்ட் 2 பேருக்குள்ள அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அதுக்கு ஹீரோயின் வந்து எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறா. அக்ரிமெண்ட் தானே 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்க போகிறோம் அப்படின்ற மாதிரி சொல்லவும், கல்யாணமா, என்னை கேட்காம அந்த வீட்டை விட்டு நீ வெளியே போகக்கூடாது அப்படின்னு சொல்லி நானிக்கிட்ட சொல்லிட்டு போயிடுறாரு, வீட்டில் அடைச்சி வச்சுட்டு. நானி வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, ஹீரோயினுக்கு வந்து மருந்து கொடுக்குறாங்க. ஹீரோயின் வந்து மருந்து சாப்பிட மாட்டேன்ற மாதிரி சொல்கிறா. இல்லை எனக்கு வேண்டாம் அப்படின்ற மாதிரி அந்த மருந்தை வந்து தட்டி விட்டுறா. உடனே ஹீரோ என்ன பண்ணுறாரு, மருந்து தானே நீ சாப்பிட மாட்டே, இது வந்து சைனீஸ் மெடிசன், கண்டிப்பாக நீ சாப்பிட்டு தான் ஆகணும்னு என்ன சொல்லிதாருன்னா வாய் வழியாக ஃபீட் பண்ணிடுறாரு. ஹீரோயின் வந்து உனக்கு வெக்கமாகவே இல்லையா, இப்போ பார்த்தாலும் இப்படி தான் பண்ணுவியா, பிடிக்கலன்னா கண்டிப்பாக பிடிக்கல தான், நீ ஃபோர்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கன்னு சொல்லி ஹீரோயின் வந்து ஹீரோவை திட்டி விட்டுறாரு. இங்கே ஒரு சைடு அந்த அவளுக்கு போன் வேற தேவைன்னு சொல்லி மயக்கம் போட்டு விழுந்துடுறா. ஹீரோ வந்து அவளை பார்க்க வந்திருக்காரு. அக்கா ப்ரெக்னெண்ட்டாக வேறு இருக்காங்க, எனக்கு போன் வேறு தரமாட்டாங்களா அப்படின்னு சொல்லி ஹீரோ கிட்ட சொல்ல, டாக்டர்கிட்ட வந்து ஹீரோ கேட்காரு எவ்வளோ நாளுக்குள்ளே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும்னு. 3 மாதம்
மாதத்துக்குள்ளே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும் அப்படின்னு சொல்லி டாக்டர் சொல்கிறாரு. உடனே வந்து ஹீரோ வந்து எதுவும் சொல்லலை அந்த இடத்துல. அதுக்கப்புறம் ஹீரோயின் ப்ரெக்னெண்ட்டாக இருக்காளையா, நேனி வந்து மருந்து கொடுக்க வர்றாங்க. அந்த மருந்தை வந்து சூசி வாங்கிட்டு என்ன பண்ணுறான்னா ஏதோ மருந்து மாதிரி கலத்துட்டு நேனி மாதிரி கொண்டு போய் ஹீரோயினுக்கு கொடுத்துட்றா. ஹீரோயினுக்கு குடிச்சிட்றா. கொஞ்ச நேரத்தில் அவள் என்ன சொல்கிறான்னா, இது வில்லி வந்து பயங்கரமாக ஹீரோயினை கடுப்பேற்றிட்டு அந்த ஹீரோ பேசினார் இல்லையா போன் மேரோ ட்ரான்ஸ்ஃபர் பற்றி, அதை ஹீரோயினுக்கு போட்டி காட்டிடுறா. ஹீரோயினுக்கெல்லாம் அழுக தாங்க முடியலை, இங்கே வயிறு வேலை தாங்க முடியலையில் அதுலேயும் கூட ஹீரோயினை போட்டு அடிச்சிட்ருக்க. கரெக்டாக வயிறு வலிக்குன்னு துடிச்சிட்ருக்கா. ஹீரோ வந்துடுறாரு. ஹீரோ வந்தோடனே என்னாச்சுன்னு கேட்க, வயிறு ரொம்ப வலிக்குது அப்படின்னு சொல்லி ஹீரோயின் சொல்கிறா. உடனே என்ன ஹாஸ்பிட்டலுக்கு தான் கூட்டிகிட்டு போகிறாங்க. ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போகிறையில் அந்த சூசி தான் பின்னாடி உட்காந்துருக்கா. ஹீரோயின் பின்னாடி உட்காந்துட்ருக்கையில் ஹீரோனால் பேச முடியல. என்னன்னு பார்த்தா பேச முடியாத அளவுக்கு ஏதோ மருந்து கொடுத்து வச்சுருக்கா. ஹீரோயின் பேச ட்ரை பண்ணுறா, வாய்ஸே வரல. உடனே என்னாச்சுன்னு கேட்க, இல்லை அக்கா மயங்கிட்டாங்கன்னு சொல்லி பின்னாடிருந்து இவ சமாளிச்சிட்றா. ஹாஸ்பிட்டலில் கொண்டு வந்து சேர்த்துருக்காங்க. டாக்டர் செக் பண்ணிவிட்டு என்ன சொல்கிறாங்கன்னா, அவங்களுக்கு குழந்தை அபார்ட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிடுறாங்க. உடனே ஹீரோ வந்து அங்கனையே மயங்கி விழுந்துடுறாரு. இப்போ போன் மேரோ ட்ரான்ஸ்ஃபர் பற்றி பேச ஆரம்பிச்சிடுறா. அக்கா சைல்டு வந்து லாஸ்ட் ஆயிடுச்சு, எனக்கு போன் மேரெல்லாம் கொடுக்க மாட்டாங்கல்ல அப்படிங்கவும் ஹீரோ கேட்காரு, இந்த மாதிரி கண்டிஷன்லேருந்து போன் மேரோ கொடுத்தா என்னாகும் அப்படின்னு சொல்லவும் ஹீரோ கேட்குறாரு டாக்டர்கிட்ட. டாக்டர் சொல்லக்குள்ளேயும் அவன் வந்து கண்ணை சிமிட்டி விட்டுறா. டாக்டர் சொல்லலை. உடனே ஹீரோ அவனை லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டான்னு நினச்சி அதை தடுக்கணும் இல்லையா, வில்லி என்ன பண்ணுறான்னா பாத்ரூமில் போய் ஹேண்டை கட் பண்ணிக்கிறான். உடனே என்ன சொல்கிறான்னா, நீ வந்து மறந்துட்ட, சூசுவை கொலை பண்ணது ஹீரோயின் தான், அதை நீ மறந்துட்டனால என்னால் மறக்க முடியலைன்னு சொல்லி ஏற்றி விட்டுறா ஹீரோவை. உடனே அவளை ஒரு சைடு அட்மிட் பண்ணிவிட்டு, கட் பண்ணவே இல்லை போல், அட்மிட் பண்ணிவிட்டு டாக்டர்கிட்ட 20 மில்லியன் பணம் கொடுத்து போன் மேரோ வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணதுக்கு ஏற்பாடு பண்ணு, ஹீரோயின் வந்து உள்ளே செத்தா கூட பரவாயில்ல அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. இப்போ ஆப்ரேஷன் தேட்டருக்குள்ளே தான் ஹீரோயினும் இருக்கா, அவளும் இருக்காங்க. அப்போ ஹீரோ சொன்னார் இல்லையா, அதெல்லாம் நினச்சி பார்த்துட்டு வில்லி என்ன சொல்கிறான்னா, இப்போ கூட பாரு ஹீரோ என்ன தான் சூஸ் பண்ணா, உன்னை ஒரு வாட்டி கூட சூஸ் பண்ணலையே அப்படின்னு சொல்லி ஹீரோயின் கிட்ட சொல்லிடுறா. ஹீரோயின் அங்கேயே மயங்கி விழுந்துடுறா. ஆப்ரேஷன் நடந்துட்டுருக்கு இல்லையா, டாக்டர் வந்து சொல்கிறாங்க ஹீரோயின் ஹார்ட் பீட் ஸ்டாப் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி. ஏய் நீ அவளை காப்பாற்றலாம், உன்னை சாவடிச்சிருவேண்டா அப்படின்னு சொல்லி ஹீரோ சொல்கிறாரு. இங்கே டாக்டர் என்ன பண்ணுறாருன்னா சைக்காட்டிஸ்ட்டுக்கு கால் பண்ணிடுறாரு, ஹார்ட் பீட் நின்றுச்சுன்னு. ஹார்ட்டை போட்டு அமுக்கிறேன்னு இங்கே உள்ள ஒரு டாக்டர் வயிற்றை போட்டு அமுக்கிட்டு இருக்காரு. ஹீரோ உள்ளே வந்து சொல்கிறாரு, நீ எந்திக்கிறனா ஹெல்லு வரைக்கும் உன்னை நான் துரத்திக்கிட்டே வருவேன், மரியாதை நீ கண்ணை முழிச்சிருன்னு சொன்னோன்னே ஹீரோயின் கண்ணையும் முழிச்சிடுறா. இப்போ ஆப்ரேஷன் நடந்துட்டுருக்கு. அதுக்கு சைடு சைக்காட்டிஸ்ட் வந்து ஹீரோயினை பார்க்க வேகமாக கிளம்பி வந்துட்டுருக்காரு. உனக்கு ஒன்றும் ஆக விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வர்ற வழியிலே ஒரு ஃப்ளாஷ் ஆகுது. என்னென்னு பார்த்தா ஆக்சிடெண்ட் ஆகிடுச்சு போல் சைக்காட்டிஸ்ட்டுக்கு. இங்கே ஹீரோயினுக்கு ஆப்ரேஷன்லாம் முடிஞ்சிருச்சு போல், கண்ணும் ஆப்ரேஷன் முடிஞ்சிருச்சு போல். டாக்டர் வந்து அவங்க வந்து இனிமேல் எந்திக்க மாட்டாங்க, நீங்கள் வேணால் பேசி ட்ரை பண்ணி எழுப்ப ட்ரை பண்ணுங்கன்னு சொல்லவும் ஹீரோ வந்து கண்டிப்பாக எழுந்திருப்பான்னு சொல்லி பேசிகிட்டே இருக்காரு. ஒரு 15 நாள் கழித்து ஹீரோயினுக்கு வந்து ஏதோ சைகை மாதிரி காட்டுறா, கண்ணு முழிச்ச மாதிரி. ஹீரோயினுக்கு வந்து பேச்சு வரல. அந்த மருந்து கலந்து கொடுத்தாலையா வில்லி, அதில் வந்து ஹீரோயினுக்கு வந்து பேச்சும் போயிருச்சு போல். இப்போ ஹீரோ பக்கத்தில் இருக்கார் இல்லையா, அவள் எந்திரிச்சதே போதுன்னு சொல்லி ஹீரோயின் வந்து பயங்கரமாக இருக்கலை ஹக் பண்ணிக்கிறாரு. இனி எழுந்துட்டே இல்லையா, எனக்கு அதுவே போதும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் ஹீரோயினுக்கு வந்து என் கண்ணுக்கு என்னாச்சுன்னு சொல்லி கொஞ்ச நேரம் அழுக ஆரம்பிக்கிறா. அப்போ ஹீரோ சொல்கிறாரு, உனக்கு வந்து ஒருத்தர் கண்ணு டொனேட் பண்ணார், ஆனால் அவரோட நேம் என்ன ஏதுன்னு சொல்லவே இல்லை அப்படின்னு சொல்லி ஹீரோயின் கிட்ட சொல்கிறாரு. இங்கே உள்ளே நடந்துக்கிட்டு இருக்கிறது எல்லாத்தையும் வில்லி வெளியில் நின்று பார்த்துட்டு தான் இருக்கா. இப்போ ஒரு டாக்டர் உள்ளே பேசிகிட்டு இருந்தார் இல்லையா, அவர்கிட்ட சொல்கிறா, நீ இந்த இடத்துலேருந்து போக வேண்டிய நேரம் வந்துருச்சு, இனிமேல் நீ மாட்டிக்கிட்டேன்னா நான் உன்னை காப்பாற்ற மாட்டேன் அப்படின்னு சொல்லி சூசி வந்து டாக்டர்கிட்ட சொல்கிறாரு. அடுத்து வந்து ஹீரோயினுக்கு அகெயின்ஸ்டாக இன்னொரு பிளான் பண்ணிட்டார் போல். ஹீரோயின் வந்து இப்போ பேசிட்டு கொஞ்சம் வர ஆரம்பிச்சிருச்சு போல். ஹீரோ கிட்ட மறுபடியும் டிவோர்ஸை பற்றி தான் பேசுதார். இருந்தாலும் ஹீரோ வந்து கண்டுக்கவே இல்லை. நீ வந்து எந்த சிலை எனக்கு அதுவே போதும் அப்படின்னு சொல்லி ஹீரோயினுக்கு வந்து ஒரு கிஸ் பண்ணிவிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாரு. கொஞ்ச நாள் கழித்து கெட்ட அவுக்குறாங்க. கண்ணில் போட்டிருக்கதை எடுத்தோடனே சனியன் கணக்கிட்ட ஹீரோ தான் நிற்கிறாரு. ஹீரோயின் பார்த்தோன்னே மூஞ்சியை திருப்பிக்கிறா. அதுக்கப்புறம் சொல்கிறாரு, நீ வந்து எனக்கு செலவு பண்ண இல்லையா, அதுக்கான பணத்தை கண்டிப்பாக நான் உனக்கு தந்துடுவேன், ஆனால் உனக்கு எனக்கு எந்த சம்மந்தமும் இல்லை, தயவுசெய்து இனிமேல் பின்னாடி வர்ற வேலையை மட்டும் வச்சுக்காத அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோக்கு ஒரு குட் பை போட்டுட்டு அங்கேருந்து கிளம்புறா. ஹீரோ வந்து ரொம்ப கஷ்டமாக ஃபீல் பண்ணுறாரு. இதுக்கு முன்னாடி இப்படி ஃபீல் பண்ணதே இல்லை, எனக்கு ஏன் இவ்வளோ கஷ்டமாக இருக்கா, அவன் என்னை விட்டு போகிறான்னு சொன்ன உடனேன்னு சொல்லி ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்க. ஹீரோயின் வந்து ஹாஸ்பிட்டல்லேருந்து வெளியில் வந்தவன் நடந்து போய்கிட்டு இருக்கா. என்னன்னு பார்த்தா அந்த சனியன் கணக்கிட்ட சூசி தான் நிற்கிது. ஏய்
என்ன வெளியில் வந்துட்ட போல், அப்பாவை தூக்கி விட்ட, அம்மாவை தூக்கி விட்ட, குழந்தைய இழந்துட்ட, அதுக்கப்புறம் உனக்கு ஒன்று தெரியுமா, உனக்கு யார் கண்ணுக்கு தேவையான காரணியாக கொடுத்தது அப்படின்னு சொல்லி கேட்குறா. ஏன் யாருன்னு சொல்லுன்னு சொல்லி ஹீரோயின் உழுக்க தான் செய்கிறா. அவளே வேணுக்குன்னே விழுந்துட்டு என்னை விட்டுட்டு நான் தெரியாமல் பண்ணிட்டேன்னு சொல்லி நடிக்க ஆரம்பிச்சிடுறா. உடனே ஹீரோ வந்து, நீ அவளை என்ன பண்ண, உனக்கு காப்பாற்றுறதுக்கு அவள் தான் பிளட்டு கொடுத்தா தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறா. உடனே பிளட்டு கொடுத்தாளா, இந்த நீ வாங்கிக்கோன்னு சொல்லி 2 பேருக்கு 2 அடையாக கொடுத்துட்டு ஹீரோயின் கண்டுக்காமல் அங்கேருந்து கிளம்பி போயிடுறா. போனவன் என்ன பண்ணுறான்னா, யாருக்கு மெசேஜ் அனுப்புகிறானே தெரில, சைனீஸில் அனுப்பிக்கிட்டு இருக்கா. ஒருவேளை சைக்காட்டிஸ்ட்டுக்கு தான் அனுப்பியிருப்பா போல். அனுப்பிட்டு வீட்டுக்கு வந்து பார்க்குறா. சைக்காட்டிஸ்ட் வீட்டுக்கு தான். வீட்டில் வந்து சைக்காட்டிஸ்ட் இல்லை. என்னன்னு பார்த்தா ஒரு அக்ரிமெண்ட் மட்டும் தான் இருக்குது. அதில் என்ன சொல்லியிருப்பாங்க, நீ வந்து இந்த உலகத்தை வந்து சந்தோஷமாக பார்க்கணும் அப்படின்னு சொல்லியிருப்பார் இல்லையா. அதுவும் போக வில்லி சொல்லியிருப்பா, உனக்கு காரணியாக வந்து யார் கொடுத்ததுன்னு தெரியுமான்னு சொல்லி கேட்டிருப்பார் இல்லையா. அதெல்லாம் ஞாபகம் வருது. இதெல்லாம் பார்த்தா சைக்காட்டிஸ்ட் தான் கொடுத்துருப்பார் போலன்னு சொல்லி ஹீரோயினு கன்ஃபார்ம் பண்ணிக்கிறா. ஒரு சைடு வந்து அசிஸ்டண்ட் வந்து ஹீரோ கிட்ட சொல்கிறாரு, சூசியோட பணத்தில் அக்கௌண்ட்லேருந்து 20 மில்லியன் வந்து அந்த டாக்டர் அக்கௌண்ட்டுக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து ஹீரோயினோட அப்பா டெத்துக்கு கூட இவ காரணமாக இருக்கலான்ற மாதிரி சொல்லவும், இது பற்றி நீ நல்லா விசாரித்து என்கிட்ட தெளிவாக ரிப்போர்ட் கொடுன்னு சொன்னோடனே அவர் ஒரு ரிப்போர்ட்டை கொடுத்துட்டு கிளம்புறாரு. இங்கே ஹீரோயின் வந்து ஹீரோ விட்டு வந்து 15 நாள் ஆயிடுச்சு போல். குளிச்சுட்டு வெளியில் வர்றா. ஹீரோ தான் அங்கேருந்து வந்திருக்காரு. என்னன்னு பார்த்தா ஹீரோயினை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு இல்லையா, அதனால் தூக்கிட்டு போயிட்டு என்னை விட்டு என் கூட வந்துருன்னு சொல்லிட்டு ரொமான்ஸ் பண்ண ட்ரை பண்ணுறாரு. ஹீரோயின் வந்து விட்றா, இங்கே வந்தால் கூட விட மாட்டியான்ற மாதிரி விட சொல்லிடுறா ஹீரோவை. ஏன் என்னை நீ இவ்வளோ வெறுக்கிற அப்படின்னு சொல்லி ஹீரோ வந்து ஹீரோயின் கிட்ட கேட்க, இனிமேல் நீ என்னை டச் பண்ணினா என்ன நானே கட் பண்ணிப்பேன், உனக்கு தேவையானதை நீ அதுக்கப்புறம் எடுத்துக்கோன்னு சொல்லி ஹீரோயின் சொல்ல ஹீரோவே ஷாக்காயிடுறாரு. ஒரு சைடு இந்த சூசி என்ன பண்ணுறான்னா, ஹீரோயினுக்கு அகேன்ஸ்டாக பிளான் பண்ணுறா. ஹீரோ வந்து ஹீரோயினை விரட்டி விட்டா இல்லையா, அந்த சோகத்தில் வந்து குடிச்சிட்ருக்க ஹீரோ மேலே வந்து சாஞ்சிட்டு ப்ரப்போஸ் பண்ணுறா. ஹீரோ என்ன சொல்கிறாருன்னா, உனக்கு தேவையான வாழ்க்கையை நீ வாழு, அதுவும் போக நீ என்னோட சிஸ்டர் மாதிரி தான், உன்னை நான் வேறு எந்த மாதிரியும் பார்க்கல அப்படின்னு சொல்லி அவளை கலட்டி விட்டுடுறாரு. அதுக்கப்புறம் ஹீரோயின் என்ன பண்ணுறான்னா, சூசுவோட நினைவிடத்தில் போய் இறந்த 5 இயர்ஸ் ஆச்சுல அப்படின்னு சொல்லி சூசுவை பற்றி பயங்கரமாக உட்காந்து ஃபீல் பண்ணிக்கிட்டு அவளோட இருந்த நினைவுகள்லாம் நினச்சி பார்த்துட்ருக்கா. ஹீரோயினுக்கு பிரெயின் கேன்சர் இல்லையா, அதனால் சூசு டைரெக்டாக வர்ற மாதிரியே இருக்குது. அதுலேயே மயங்கி விழுந்துடுறா. அதுக்கப்புறம் என்ன ஹாஸ்பிட்டலில் தான் கண்ணு முழிச்சு பார்க்குறா. ஹீரோ தான் பக்கத்துலேயே இருக்கார். ஹீரோவை பார்த்த உடனே ஹீரோயின் வந்து, என்ன தெரியாமல் தப்பு பண்ணிட்டேன், என்ன மெண்டல் ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்பிடாத, எனக்கு ரொம்ப வலிக்குது, கஷ்டப்படுத்தாதன்னு சொல்லி ஹீரோவை கடிச்சு விட்டு ஒரு சேரில் போய் உட்காந்துக்கிறா. ஹீரோ கிட்ட போக ட்ரை பண்ண ஹீரோயின் வந்து அலோவே பண்ண மாட்டேங்கிறா. அதுக்கப்புறம் டாக்டர்லாம் வந்து ஹீரோயினுக்கு வந்து ஒரு ஊசி மாதிரி போட்டு மயங்க வச்சிடுறாங்க. என்னென்னு கேட்டால், அவங்களுக்கு வந்து பிரெயின் கேன்சர் இருக்கிறதுனால பழசெல்லாம் மறந்துட்டாங்க, இதுக்கு வரைக்கும் நடந்ததெல்லாம் மறந்துட்டாங்க, கொஞ்சம் ஃபுல் ஆகிட்டாங்கன்னு வேற சொல்கிறாங்க. நீ என்ன வேணாலும் சரி, ஆனால் உன்னை நான் நல்லபடியாக பார்த்துப்பேன், இனிமேல் உன்னை ஹர்ட் பண்ணவே விட மாட்டேன்னு சொல்லிட்டு ஹீரோயினை டிஸ்சார்ஜ் பண்ணி தன்னோட வீட்டுக்கு கூப்பிட்டு போகிறாரு. ஹீரோயின் வந்து மறந்துட்டா ஹீரோ கஷ்டப்படுத்தினது எல்லாத்தையுமே. வீட்டுக்கு வந்தோடனே, இது என்ன நம்ம கல்யாணம் போட்ட மாதிரி இருக்குது, நமக்கு தான் கல்யாணமே ஆகலையா அப்படின்னு சொல்லி ஹீரோயின் கேட்க, ஹீரோ வந்து நமக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்றாரு, வேணா நம்ம இன்னொரு வாட்டிக்கும் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. ஹீரோயின் வந்து இல்லை நம்ம கல்யாணம் ஆகலை, நம்ம இனிமேல் தான் கல்யாணம் பண்ணிக்க போகிறோம், இது வெறும் பிஸ்னஸ் மேரேஜ் தானே அப்படின்னு சொல்லி ஹீரோயின் ஃபீல் பண்ணுறா. இது ஒரு சைடு. அந்த சூசி என்ன பண்ணுறான்னா, ஹீரோ கிட்ட சொல்கிறா, நீ அக்காவோட டெத்தெல்லாம் மறந்துட்டேல அப்படின்றா. இல்லை நான் மறக்கலை, ஆனால் அதுக்காக ஹீரோயின் வந்து எல்லாமே அதுக்கு தேவையான விலைகள் எல்லாத்தையுமே கொடுத்துட்டா, இனிமேல் அவளுக்கு எந்த பனிஷ்மெண்ட்டுமே கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லி ஹீரோ சொல்கிறாரு. அதுக்கு அந்த சூசி வந்து, நீ அவளை லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டேல, அதானே இப்படியெல்லாம் பண்ணுற அப்படின்னு கேட்க, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நீ என்ன பண்ணான்னு எனக்கு எல்லாம் தெரியும், உன்னோட உடம்பு சரியாயிடுச்சுல, நீ இந்த வீட்டை விட்டு கிளம்புறதுக்கு வழியை பாருன்னு சொல்லி ஹீரோ வந்து சூசியை பேக்கப் பண்ணிடுறாரு. இப்போ அந்த இடத்துக்கு ஹீரோயின் வர்றா. சூசியை பற்றினது தெரியாது இல்லையா, மறந்துட்டா இல்லையா, சூசிக்கிட்ட நல்லபடியாக பேசுகிறா. ஆனால் சூசி வந்து கோவப்பட்டு அந்த இடத்துலேருந்து கிளம்பிடுறா. அதுக்கப்புறம் ஹீரோ என்ன சொல்கிறாருன்னா, நமக்கு வெட்டிங் பண்ண போகிறோம் இல்லையா, வெட்டிங் ட்ரெஸ் வாங்கலாம் வரியா அப்படிங்கவும், ஹீரோயின் பயங்கர சந்தோஷத்தில் ஹீரோ கூட வெட்டிங் ட்ரெஸ் வாங்க போகிறான். அந்த ட்ரெஸ்ஸை பாருங்களேன் அப்படின்னு சொல்லிட்டு கையை நீட்டி முடிக்கங்குள்ளேயே அந்த சூசி இறந்துருப்பா இல்லையா, அதுதான் ஞாபகம் வருது. உடனே என்ன ஆகுதுன்னா, ஹீரோவோட தோல்ல அங்கனையே மயங்கிடுறா. மயங்கினதுக்கப்புறம் என்ன, மறுபடியும் ஹாஸ்பிட்டலில் தான் கொண்டு போய் சேர்க்குறாங்க. ஒரு சைடு சூசி என்ன பண்ணுறான்னா, ஹீரோயின் ரிப்போர்ட் எல்லாத்தையுமே ஹாஸ்பிட்டலில் போய் ரிசப்ஷனில் இருப்பாங்க இல்லையா, அவங்களுக்கு பணம் கொடுத்து கலெக்ட் பண்ணுறாங்க. அந்த லூஸும் இப்போ அந்த ரிப்போர்ட் எல்லாத்தையுமே வில்லிக்கிட்ட கொடுத்துருது. எங்கள் ஹீரோயின் உடம்பு சரியில்லை இல்லையா,
தூக்கத்தில் கூட மருந்து ஃபீட் பண்ணிக்கிட்டே இருக்கார் ஹீரோ. அதுக்கப்புறம் என்ன, ஹீரோயின் எதிர்பார்த்த மாதிரி மேரேஜுக்கு எல்லாமே ரெடி பண்ணிட்டாங்க. மேரேஜ் டேவும் வந்துடுது. ஹீரோயின் வந்து அவங்க அப்பாவுக்கு அம்மாவுக்கு கால் பண்ணுறா, ஆனால் யாருமே எடுக்கலையா, இருந்தால் தானே எடுப்பாங்க. ஹீரோ கிட்ட கேட்க அவங்க வந்து வேர்ல்டு டூருக்கு போயிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் பின்னாடி இருக்க பொண்ணு வந்து இல்லையே அவங்க இறந்துட்டாங்களேன்ற மாதிரி சொல்லவும், என்னது இறந்துட்டாங்களா, இல்லை இல்லை அவங்க வேர்ல்டு டூர் தான் போயிருக்காங்க அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணே மாற்றியும் சொல்லிடுறது. சரி என்னோட அப்பா அம்மா வந்தாங்கன்னா ரொம்ப சந்தோஷப்படுவாங்கள்னு சொல்லி பேசிகிட்டு இருக்காங்க. ஹீரோவும் ஆமான்னு சொல்லி பேசிகிட்டு இருக்கையிலே கல்யாணமும் நடக்க ஆரம்பிக்குது. ஹீரோ கரெக்டாக மோதிரம் போட்டு விட போகையில் அந்த வில்லி வந்துடுறா. வில்லி வந்து என்ன பண்ணுறான்னா ஹீரோயினோட ரிப்போர்ட் எல்லாத்தையும் கொடுத்து நடந்த உண்மை எல்லாத்தையுமே சொல்லிடுறா. ஹீரோ டார்ச்சர் பண்ணது, அவங்க அப்பா அம்மா இறந்தது, அவள் வயிற்றுல இருந்த குழந்தை அபார்ட் ஆனது எல்லாத்தையுமே. ஹீரோ வந்து வாயை மூடுன்னு சொல்கிறாங்க. இருந்தாலும் அவள் கேட்கவே இல்லை, எல்லா உண்மையும் சொல்லிடுறா. ஹீரோயின் அதை பார்க்கவும் தலை வலிக்க ஆரம்பித்து, பழசு நடந்திருக்கு இல்லையா, டாக்டர் ஜியாங் தான் அவளுக்கு கண்ணு கொடுத்தாரு, எல்லாமே ஞாபகம் வந்துடுது. உடனே ஹீரோ என்ன பண்ணுறாருனா சூசியை அடித்து நீ எவ்வளோ குரூயலாக இருக்க, முதல்ல இங்கேருந்து கிளம்பு அப்படின்னு சொல்லி அவளை அடித்து விரட்டிடுறாரு. விரட்டினதுக்கப்புறம் இங்கே ஹீரோயின் கிட்ட வந்து சொல்கிறாரு, என்னை மன்னிச்சிரு, உனக்கு எல்லாமே ஞாபகம் வந்துருச்சு, நான் மறைக்கணும்னு மறைக்கல அப்படிங்கவும், நமக்குண்டானது எல்லாமே முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லி ஹீரோயின் கிளம்புறா. எனக்கு ஒரு சான்ஸ் கொடுன்னு சொல்லி ஹீரோ கேட்க, இல்லை ஏற்கனவே என் குழந்தை இருக்கிறதுனால உனக்கு நான் ஒரு சான்ஸ் கொடுத்தேன், அந்த சான்ஸை கூட நீ விட்டுட்ட, இனிமேல் என்னால் ஒரு சான்ஸ் கூட உனக்கு கொடுக்க முடியாதுன்னு சொல்லி ஹீரோயின் அங்கேருந்து கிளம்பிட்டு டாக்டரை தான் பார்க்க வந்திருக்கா. டாக்டர் வந்து அட்மிட் ஆக சொல்கிறாங்க. ஆனால் நான் எதையும் மறந்துடக்கூடாது, எல்லாத்தையும் ஞாபகம் வச்சுருக்க மாதிரி ஏதாவது ஐடியா சொல்லுங்கள் அப்படிங்கவும், டைரி எழுதி வைக்கலாம், வீடியோ மேக் பண்ணி வைக்கலாம் அப்படின்னு சொல்லவும், ஹீரோயின் என்ன பண்ணுறான்னா ஹீரோ தான் எல்லாமே பண்ணான், அவனை நான் வெறுக்கிறேன், ஹேட் ஹிம்னு சொல்லியே ஹீரோ என்ன பண்ணாரோ அது எல்லாத்தையுமே எழுதி வச்சுட்டு ஒவ்வொரு ஃபோட்டோவாக ஸ்டாம்ப் அடித்த மாதிரி ஒட்டியும் வச்சிட்றா ஹீரோவை வெறுக்கிறதுனால. இப்போ எழுதி வைக்க இல்லையா, அப்போம்போதே எல்லாத்தையுமே மறந்து ஹீரோயின் வந்து ஆல்மோஸ்ட் லூஸ் மாதிரி ஆகிருதா. ஹீரோ நான் வெறுக்கிறேன், அப்போ கூட ஹீரோவை வெறுக்கிறேன்னு சொல்லிக்கிட்டே இருக்கா. இப்போ ஹீரோயின் இவ்வளோ எழுதி வச்சுட்டு கஷ்டப்படுறா இல்லையா, இதை ஹீரோ பார்க்குறாரு. பேர் மட்டும் என்னோடய பேரை கரெக்டாக சொல்கிறா, ஆனால் வெறுக்கிறதும் என்னையே தான் சொல்கிறான்னு சொல்லி பயங்கரமாக ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஹீரோயின் கிட்டே போகிறாரு. ஹீரோயின் வந்து கொஞ்சம் நேரம் கழித்து நல்லா ஆகிட்டா போல், 6 வயசு குழந்த மாதிரி பிஹேவ் பண்ண ஆரம்பிச்சிட்டா. முட்டாய் வச்சுருக்கா, ஹீரோ கிட்டே கொடுக்குறா, ஹீரோ வாங்குறாரு. கொஞ்ச நேரத்துலேயே மறுபடியும் லூஸ் மாதிரியே பிஹேவ் பண்ண ஆரம்பிச்சிட்றா. கொஞ்ச நேரத்தில் என்ன பண்ணுறாங்கன்னா சுற்றி இருக்கவங்கெல்லாம் ஹீரோயினை வந்து சமாதானப்படுத்துகிறாங்க. நீ என்கிட்ட வராதன்னு சொல்லி ஹீரோவை தள்ளி விட்டுறாங்க. சுற்றி இருக்கவங்கெல்லாம் ஹீரோயினுக்கு வந்து மயக்க ஊசி போட்டுடுறாங்க. அதுக்கப்புறம் ஹீரோ என்ன சொல்கிறாருன்னா, இவளை வந்து டிஸ்சார்ஜ் பண்ணிடுங்க, நான் வீட்டில் வச்சு பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு ஹீரோயினை வந்து வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்துடுறாரு. ஹீரோயின் வந்து எழுதி வச்சிருப்பாளையா, மறக்கக்கூடாதுன்னு அந்த டைரியை படிக்கிறாரு. டைரியை படிக்கையில் பயங்கர கஷ்டமாக இருக்குது, இனிமேல் இதை படிக்கிற தைரியம் எனக்கு இல்லைன்னு சொல்லி மூடி வச்சிடுறாரு. அதுக்கப்புறம் வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்துட்டார் இல்லையா, உனக்கு ஹேர் கட் பண்ணலாமா அப்படிங்கவும், பிரின்சஸ் வந்து ஹேர் இல்லாமல் நல்லாவே இருக்க மாட்டாங்கல்ல, பிரின்சஸ் ஹேரோட தான் இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவோட ஷோல்டர்லேயே சாஞ்சு தூங்கிடுறா. உடனே ஹீரோ என்ன பண்ணுறாருனா வீட்டில் கொண்டு வந்து போட்டுட்டு ஹீரோயினையே பார்த்துட்ருக்காரு. அப்போ ஹீரோவுக்கு வந்து ஒரு ஃபோன் கால் வருது. ஹீரோயினோட டிசீஸை க்யூர் பண்ணுற மாதிரி மெடிசனும் டாக்டர் வந்திருக்காங்க, அப்படி கிடச்சிருக்குன்ற மாதிரி டாக்டர் சொல்கிறாரு. உடனே ஹீரோ அங்கேருந்து கிளம்பிடுறாரு. இது யார் வேலைனா அந்த சூசியோட வேலை தான், டாக்டருக்கு கால் பண்ண சொல்லியிருக்கா. இங்கே ஹீரோயின் கண்ணு முழிக்கிறா, யாரோ கிட்னாப் பண்ணிடுறாங்க. யாருன்னா அந்த சூசி தான் கிட்னாப் பண்ணியிருக்கா போல. சூசிக்கு வந்து ஹீரோயினுக்கு தெரியாது இல்லையா, ஹீரோயினை போட்டு பயங்கரமாக அடிச்சிட்ருக்கா. அப்போ ஹீரோ வந்து கரெக்டாக வந்துடுறாரு. நீ அவளை விட்டு, நீ அவளை ஒன்றும் பண்ணிடாதன்னு சொல்லி கெஞ்சிக்கிட்டு இருக்க. சூசு என்ன சொல்கிறான்னா, உனக்காக நான் என்னோடய சிஸ்டரையே கொலை பண்ணியிருக்கேன், உனக்கு தெரியுமான்னு சொல்லிட்டு சூசு சொல்கிறா. இருந்தாலும் ஹீரோ வந்து ஹீரோயினை காப்பாற்றுறதுக்காக போகிறாரு. ஹீரோயின் கழுத்தில் வந்து அந்த சூசி வந்து கழுத்தி வச்சு மிரட்ட ஹீரோ உடலை போயிடுறாரு. ஹீரோவுக்கு கத்தி குத்து பட்டுறது. அந்த நேரத்தில் கரெக்டாக போலீஸ் வந்துடுறாங்க. இப்போ ஹீரோ கத்தி குத்து பட்டுச்சு இல்லையா, ஹீரோயினுக்கு வந்து பழசெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக ஞாபகம் வர ஆரம்பிச்சிருச்சு. ஹீரோயினுக்கு ஞாபகம் வந்த உடனே ஹீரோ கிட்ட போய் ப்ளீஸ் எந்திரி, நான் உன்னை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்லி ஹீரோயின் வந்து பயங்கரமாக கெஞ்சிரா. ஹீரோ வந்து சொல்கிறாரு, தயவு செய்து என்னை வந்து ஹேட் பண்ணுறதை இதோட நிப்பாட்டிரு ப்ளீஸ், எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கு, என்னை மன்னிச்சிரு, உன்னை கஷ்டப்படுத்தினதுக்கு நான் தான் காரணம், என்னை மன்னிச்சிரு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து அங்கனே இறந்துடுறாரு. ஹீரோயின் வந்து ரொம்ப கத்தி கதறி அழுதுறா, ப்ளீஸ் எழுந்துருன்னு சொல்லி. அவர் தான் இறந்துட்டாரே, அப்புறம் என்ன, ஹீரோக்கு ஒரு கல்லறையை வச்சுட்டாங்க. ஹீரோயின் வந்து பக்கத்தில் உட்காந்து பயங்கரமாக ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கா. நீ வந்து இறந்துட்ட, எனக்காக உயிர் கொடுத்துருக்க, சூசு வந்து என்னை நம்பிக்கை வச்சவா அவளை இறந்துட்டா, சைக்காட்டிஸ்ட் வந்து எனக்கு கண்ணை கொடுத்துட்டு இறந்துட்டார், நான் உயிரோட இருக்கேன் பார்த்தியா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் ஒரு மாத்திரை எடுத்து போட்டு ஒரு குச்சி முட்டாய் மாதிரி இருக்குது எடுத்து வாயில் வைக்கிறா. வச்ச கொஞ்ச நேரத்திலேயே ஹீரோயினும்
அந்த முட்டாய் கீழே போட்ட மாதிரி இறந்து போயிடுறா, பிளட் வாமிட் வந்து. இப்போ ஹீரோயின் இறந்துட்டா, ஹீரோ இறந்துட்டாங்க. அதுக்கு அடுத்த ஜென்மத்தில் காட்டுறாங்க, ஒரு பையன் ஒரு பொண்ணுக்கு வந்து கேண்டி கொடுக்குறான். அதுக்கு அந்த பொண்ணு சொல்கிறா, ஸ்டேஜர்ஸில் யாரும் வாங்கக்கூடாது, எங்கள் அம்மாவை சொல்லியிருக்காங்கன்னு சொல்லிட்டு வாங்க மாட்டேங்கிறாங்க. அதுக்கடுத்து வளர்ந்ததுக்கப்புறம் ஒரு இடத்துல 2 பேரும் மீட் பண்ணுற மாதிரி வருது. அப்போ வந்து இனிமேல் நம்ம மீட் பண்ண வேண்டான்ற ஒரு குரல் கேட்டிருக்கோம். அதனால் 2 பேரும் மீட் பண்ணாமல் 2 பேரும் வேறு வேறு திசையில் போயிடுறாங்க. இதோட இந்த ட்ராமா வந்து எண்டிங் ஆகுது. ஓகே காய்ஸ், இந்த ட்ராமா பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க காய்ஸ். பாய்.